நல்ல குரு வந்து யாருக்கு வேணாலும் கிடச்சிடலாம். ஏன்னா ஊரில் நிறையா லெஜண்ட்ஸ் இருப்பாங்க, சாம்பியன்ஸ் இருப்பாங்க. நம்ம அவங்கள தேடி போய் அவங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கலாம். பட் ஆனால் எந்த ஒரு குருவும் ஒரு சிஷ்யனை தேடி போகிறதில்ல. அது வந்து கடவுளாக தர வரம். அந்த வரத்தை வந்து வாஜித் சார் பெற்றிருக்காரு. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சடனாக நான் ரோட்டில் வந்தால் அந்த கார்லேருந்து பார்த்து ஷாக். நான் என் வீட்டு மேலே ஷாமியானா இது என்னடா சடனாக பார்க்குறேன். நான் காத்தால நான் போகும்போது ஒன்றுமே இல்லை. சாயந்தரம் மத்தியானம் ஒரு 2 ஹவர் விட்டுட்டு வந்தால் அப்படி போட்டுருக்கேன். கால் கட்டாயிருக்கு, புறா பறந்துருக்கிறது. அந்த வலிலையும் அந்த மாதிரி அடி பண்ணிச்சு. அந்த புறா டஜனாக அடிச்சிடுச்சு. அப்படியே அந்த கால் அது கட்டாயிட்டு வேற கீதுன்னு சொல்லி எல்லாரும் பேஜார் பண்ணிக்கினாங்க. என் புறா பற்றி எல்லாம் கத்திக்கினது இவங்க 2 பேரும் என்கிட்ட. நம்மளுக்கு இருக்கிறது இவர் தான். நம்ம எங்கேயும் போய் புறாங்க எடுத்துனா தான் ನಮ್ಮ ಗುರು ನಡೆದು ಇವ್ರು தான் புறಾ எடுத்து போகிறது. நம்ம ಕಮ್ಮಿ ಅಂದರೂ ನಾವು ಇಲ್ಲಿಗೆ ಒಂದು 25 ವರ್ಷದಿಂದ ಬರ್ತಾಯಿದ್ವಿ. ನಮಗೂ ನಮ್ಮ ಬಾಸ್ಗೆ ಒಂದು ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ಪು. ನಾನು ಸ್ಕೂಲ್ ಹುಡುಗ ಆವಾಗ 3 ಟೈಪ್ಸು ನಾನು ತುಂಬ ಅಕ್ಕಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. 3 ಟೈಪ್ಸ್ ಬರ್ಡ್ಸ್ ಬರುತ್ತೆ ಅದರಲ್ಲಿ. ಒಂದು ಖಾಲಿ ಬೀಳುತ್ತೆ, ಇಲ್ಲಿ ಬೀಳುತ್ತೆ, ಅದೇ ನಮಗೆ ಲಾಂಗ್ ಟೈಮ್ ಮಾಡೋದು. ಇನ್ನೊಂದು ಅಕ್ಕಿ 9 hours 55 minutes छोड़े. अभी एक फ्रेंड के पास एक 10 hours चेंज है. लाइक எல்லாரும் ஒரு அம்மா வீடு மாதிரி வருவோம். நாங்கள் வந்து எல்லாம் சோப் பண்ணிக்கின்னு காத்தால வந்தால் சாயங்காலம் போவோம். நல்லா டைம் பாஸ் ஆச்சு. ಸೆಕೆಂಡ್ ಪುಷ್ಪರಾಜನ, ಥರ್ಡ್ ಇಸ್ ವಾಜಿದ್ ಭಯ. ನನ್ನ ಕೈಲಿ ಹೆಣ್ಣು ಕೊಟ್ಟರು. ಅದರಲ್ಲೂ ತುಂಬ ಈ ಹೋದ ವರ್ಷ ಚೆನ್ನಾಗಿ ರಿಸಲ್ಟ್ ಬಂದೈತೆ ಅಕ್ಕಿಯಲ್ಲಿ. ಅಕ್ಕಿ ಬಿಡೋದು ಬೇಕಾ ಇಲ್ಲ ಅಕ್ಕಿ ಮಾಡೋದು ಕಲಿಬೇಕಾ ಅಂದರು. ಸರಿ, ನಮ್ಗೆ ಅಕ್ಕಿ ಮಾಡಿದ್ರೆ ನಾವೇ ನೆಕ್ಸ್ಟ್ ಬಿಟ್ಕೊಬೋದಲ್ವ ಅಂತೇಳಿ ಇವ್ರ ಮನೆದು ನಾವು ತೊಗೊಂಡೋಗಿದ್ದೀರಿ. ತಾರಾಗ್ಲೋ ಬೂರಿಗ್ಲೋ ಎಲ್ಲ. ಅದ್ರಲ್ಲಿ ನಮ್ಮ ಹತ್ರ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಮಾಡಿದೆ. ಎಲ್ಲ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿರೋದು ನಮ್ಮ ಗುರುಗಳೇ. ಒಬ್ಬರೇ ಗುರು வாஜித். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கூஸ் பாம்ஸாக இருக்குது. என்ன ரீசன்னா, லாஸ்ட் வீடியோ நான் ஆக்சுவலாக அவரை பண்ணது எப்படின்னா, திடீர்னு ஒரு 12 o'clock நான் ஃபோன் பண்ணேன். சார் உங்களை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், பிரதர் வீடியோலாம் வேணாம் சார், நான் வீடியோலாம் பண்ண வரல, நான் ஜஸ்ட் உங்களை மீட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை மனசை மாற்றி அவரை நான் வீடியோ பண்ணிட்டேன். ஸோ அப்போ அவர் சொன்னார், லாஸ்ட் வீடியோவில் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அவருடைய வெல்விஷர்ஸ் வந்து யாருமே அவர் வீடியோவில் வரல. ஸோ அவர் வந்து லாஸ்ட் வீடியோலேயே ரொம்ப ஒரு ஃபீல் ஆன அப்படி. ஸோ அதுக்கப்புறம் நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் வீடியோ எப்படியாச்சும் அவங்களை எல்லாத்தையும் கூப்பிடுங்க, நானும் அவங்கள பார்க்குறேன், அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னதும் என்னுடைய பேச்சை மதித்து அவர் வந்து இவ்வளோ பேர் இன்றைக்கி கூப்பிட்ருக்காரா சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 2-3 பேரை கூப்பிடுவீங்கன்னு தான் நினச்சேன். பார்த்தா ஒரு 10-15 பேருங்கிறது வந்து ರಿಯಲಿ ಸಮ ಸರ್. ಆ್ಯಕ್ಚುಲಿ ಇದರಲ್ಲಿ ನಮಗೆ ಗುರುಗಳು ಅಂತ ಮಾಡಿದ್ದವರೆಲ್ಲ ಹೋಗ್ಬಿಟ್ಟವ್ರೆ, ಅವರಿಲ್ಲ. ಇವಾಗ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳು ಅಂತ ಇದ್ದವರೆಲ್ಲ ಈ ಇಷ್ಟಲಿ ಗಂಟ ಬಂದಿದ್ದ ಜನರಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರು ನಮ್ಗೆ ಸಾಥ್ ಕೊಟ್ಟರು ಅವರೆಲ್ಲ ನನಗೆ ಬೇಕಾಗಿರೋರು ಮಾತ್ರ ಸ್ವಲ್ಪ ಜನರಿಗೆ ಕರೆಸ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ. ಇವತ್ತು ಈ ವಿಡಿಯೋ ಮಾಡೋ ಉದ್ದೇಶದಿಂದ ನಿಮಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡ್ಸೋಣ ಅಂತ ಕರೆಸಿದ್ದೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್, ரொம்ப நன்றி. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ನಮ್ಮ ಫ್ರೆಂಡು ಶೇಖರ್ ಅಂತ, ಇವರು ಕೊಟ್ಟಿದ್ದ ಅಕ್ಕಿಯಲ್ಲಿ ನಾನು ಅಕ್ಕಿ ಮಾಡಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. ಇವ್ರ ಹತ್ರ ಅದು 3 ಜನರೇಷನ್ ಶೋಕ್ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ. ತುಂಬ ಹಳೆಯ ಲೈನಲ್ಲಿ ನನಗೆ ಅಕ್ಕಿ ಕೊಟ್ಟಿದ್ದರು. ಆ ಅಕ್ಕಿಯಲ್ಲಿ ಅಕ್ಕಿ ನಾನು ಮಾಡಿ ನಮ್ಮ ಹತ್ರನೂ ಆಡಿದೆ, ಅವ್ರ ಹತ್ರನೂ ಆಡಿರೋ ಲೈನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ರಲ್ಲಿ ನಾವು ಅದರಲ್ಲಿ ಮರಿ ಮಾಡಿಸಿ ಒಂದು ಲಾಂಗ್ ಟೈಮ್ ಅಂತಲೇ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ. ಅದು ಆ ಅಕ್ಕಿಗಳು ಬಂದು ಆ ಅಕ್ಕಿ ಲೈನ್ ಬಗ್ಗೆ ಇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಶೇಖರ್ ಅವರು. ಹಾಯ್ ಸರ್. நல்லா இருக்கோம். ನಮ್ಮ ಮನೆಯದು ಸಾರಂಗಪಾಣಿ ಅಂತ ನಮ್ಮ ತಂದೆ ಅವರ ಅಣ್ಣ ಹೆಸರು. ಅವರು ಮಕ್ಷಿ ಪಿಲಾಂಕಾಗ್ಲು ವಿಜಯಪುರದಿಂದ ತಂದು ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಲೈನು ತಂದು ಅವ್ರ ಹತ್ರದಿಂದ ಜಾತಿ ಮಾಡಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆಡಿದೆ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಟೈಮ್ ಮಾಡಿದೆ. ಅದೆಲ್ಲ ಆಡಿರೋದು 60 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ. ಈಗ ನಮ್ಮ ಹತ್ರ ಆನೆಕಲ್ ಜಾತಿ, ಅದು ಪಿಲಾಂಕ ಮಕ್ಷಿಗಳು, ಪಿಲಾಂಕ ರೇಗ್ದಾರಗಳು ಎಲ್ಲ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಆಡಿದೆ. ಎಲ್ಲ ವರ್ಷವೂ 10 ಅವರ್ ಮೇಲೇ ಆಡ್ಕೊಂಡಿದೆ. சூப்பர் சூப்பர் சார். ஒரு 25 இயர்ஸ் அந்த இதில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எதனா ஒரு புறா வந்து எக்ஸ்ட்ராடினரியாக எதனா ஒன்று பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஆமாம், அதுதான் தாமிராவளுங்க ரொம்ப நல்லா பறந்துருக்கு. மக்ஷி பிலாங்காங்க ரொம்ப நல்லா ஃபேமஸ்ஸு, எல்லாரும் பார்த்துருக்காங்க. ரொம்ப பஞ்சத்துக்கு விட்டு பறந்துருக்கு. சூப்பர் சூப்பர் சார். நீங்கள் ஒரு புறா சொன்னீங்களா சார், தந்த புறா ஏதோ எனக்கு அது ரேக்தார் ஒரு பொட்டை எடுத்துன்னு வந்திருந்தேன். அது வந்து டபுள் சைஸ் ஆண் மாதிரி இருக்கும் புறா. அந்த பொட்டையை எடுத்துன்னு வந்து நம்ம ஜெங்லி லைனுக்கு புட் பண்ணேன். அந்த பொட்டைக்கு போட்டு அந்த வந்த புறாக்கு தான் அது குண்டானிட்டு பேர் வச்சோம். அதுக்கு பேர் வச்சோன்னா அதுக்கு அப்படி ஆயிடுச்சு.
அது டோர்னிமெண்ட் விட்டனாலே அதுக்கு சிக்கரா அடிச்சிட்டு நம்மளுக்கும் தெரில அது ஏன் அப்படி பறக்குதுன்னுட்டு. அது கால் இப்படி தொங்கினே இருக்குது. அது அந்த வலிக்கு பாவம் அப்படியே பறந்துச்சு. அது அந்த வலி காட்டாமலே அதுலேயே கடைசியில் அடி பண்ணலான்னுட்டு எல்லாம் சொல்லி நின்றாங்க. அந்த வலியில் ரொம்ப ஒரு 4-5 ஹவருக்கு அப்புறம் அது தாங்கின்னு அந்த கால் நொண்டி வச்சின்னு அந்த இதுலேயே அடி பண்ணிச்சு. அடியானா அந்த மாதிரி அடி அந்த கால் கட்டாயிருக்கு, புறா பறந்துருக்கிறது. அந்த வலிலையும் அந்த மாதிரி அடி பண்ணிச்சு அந்த புறா. அது பறந்த டைமில் 2 கல்லி பட்டாது. அப்படிங்களா சார்? ஆமாம், அந்த புறா வந்து 2 கல்லி. என்ன சார் டைம் பண்ணிச்சு? அது 10 ஹவர் மேலே பறந்துச்சு. அன்றைக்கி ஃபினிஷிங் நல்லா பண்ணிச்சு. அது சூப்பர் சூப்பர். 10 ஹவர் மேலே பறிஞ்சு ஃபினிஷிங்கு கூட பண்ணிடுச்சு. புறா ஒரு கிட்ட ஒரு 1.5 டஜன் அடி அடிச்சு புறா ஃபினிஷிங் பண்ணிடுது. 1.5 டஜன் அடிச்சிங்களா? 1.5 டஜன் அந்த தொங்கின்னு இருக்க காலில் 1.5 டஜன் பாஜி பண்ணி புறா ஃபினிஷ் பண்ணி. சூப்பர். நீங்களும் இருந்தீங்களா? அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா எல்லாம் பார்த்து நின்ற புறா பறந்து நின்றது. சிக்கரா அடிச்சிட்ட அப்புறமா அது கால் தொங்க வச்சு நின்றது. எல்லாருக்குமே பேஜாராயிடுச்சு. இந்த கண்டிஷன்லேயும் புறா பறந்து நிற்கிதுன்னு சொல்லி வாஜித் பைக்கும் ரொம்பவே பேஜாராயிடுச்சு. அது அதுக்கப்புறம் வீட்டு மேலே வந்து அடி அடிச்சிச்சு. அது டஜனாக அடிச்சிடுச்சு. அப்படியே அந்த கால் அது கட்டாயிட்டு வேற இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் பேஜார் பண்ணிக்கினாங்க. அப்புறம் வந்து புறா ಫಿನಿಶ್ பண்ணிச்சு 10 ಅವರ್ ಕ್ರಾಸ್ பண்ணி. ಸೂಪರ್. ಅವತ್ತು ನೀವು ಇದ್ರಾ ಸರ್? ಅವತ್ತು ನಾವು ಬರೋಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ಅವತ್ತು ಬೆಳಗ್ಗೆ ಬಂದು ಹೋಗಿದ್ರಿ ಅಷ್ಟೇ. ಆಮೇಲೆ ಈ ಥರ ಎಲ್ಲ ಫ್ಲೈ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ತುಂಬ ದೊಡ್ಡ ವಿಷಯ. ಅದು ನಮಗೂ ಖುಷಿ ಆಗುತ್ತೆ ಸರ್. ಎಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರೋದು ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಹೆಸರು ಮಾಡಿದೆ. ಇವ್ರ ಮನೆದು ನಾವು ತೊಗೊಂಡೋಗಿದ್ದೀರಿ, ತಾರಾಗ್ಲು ಬೂರಿಗ್ಲು ಎಲ್ಲ. ಅದರಲ್ಲಿ ನಮ್ಮ ಹತ್ರನೂ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಮಾಡಿದೆ. ಒಳ್ಳೆ ಟೈಮು ಕೊಟ್ಟಿದೆ. ನಾವು ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಸರ್ಕಲಲ್ಲೆಲ್ಲ ಹಂಚ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಥರದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಶೋಕ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ವಿ. ಹಂಗಿದೆ. 10 ಅವರ್ 11 ಅವರ್ ಟೂರ್ನಿಮೆಂಟ್ಗೆಲ್ಲ ಆಡಿದೆ. ಅದು ಒಂದು 5 ಸಲ ಟೂರ್ನಿಮೆಂಟ್ಗೆ ಕತ್ಲಾಗಿ ಹೋಗಿದೆ. ஏதோ இல்லை, எங்கள் பெரியவங்க வளர்த்த ப்ரீட் அது. எங்கள் அப்பா அவங்க அண்ணா சாரங்கப்பானின்னுட்டு அவங்கக்கிட்ட மக்ஷிங்கோ பிலாங்காங்கோ எல்லாம் ரொம்ப நல்லா பறந்துச்சு. அதான பிறகு எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு ஷோக்கு. அதான பிறகு எனக்கு வந்திருக்கு. அதனால நம்ம அப்படியே ஷேர் பண்ணிக்கின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஷோக் பண்ணிட்டு இருக்கோம். 2-3 ஜென்ரேஷன் அந்த புறா நீங்கள் இது? ஆமாம். உங்கள்கிட்ட வேற 70 இயர்ஸ் பேக்லேருந்து ப்ரீடு கண்டினியூ பண்ணின்னு வந்திருக்கோம். அப்படி இருக்கு. அது ஆக்சுவலி இவர் லோகானா அன்னிட்டு நம்ம ஃப்ரெண்டு. ஆனால் இவங்க புறாலே HMT ரேக்தார் ஆன் கொடுத்தாரு இவர். அந்த புறா எடுத்துன்னு வந்து நான் நம்ம வீட்டிலேருந்து ஒரு நல்ல வந்து தாரா லைனில் போட்டு புறா பண்ணேன். அதில் வந்தது எல்லாம் தாராங்கோ ரொம்ப நல்லா பறிஞ்சி. ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்து ஜதை போட்ட டைமில் அது ஃபஸ்ட்டு 2 பட்டாவும் சோட்டை வாளுங்க வந்துச்சு. அந்த சோட்டை வால் வந்துச்சுன்னுட்டு எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகி இந்த புறாவை வானான்னுட்டு அவங்களுக்கே கூப்பிட்டு இப்படின்னு அவன் புறான்னுட்டு வாபஸ் கொடுத்துட்டேன். அதை எடுத்துன்னு போய் 2 பட்டாவும் அந்த பையன் வீட்டில் விட்டார். அந்த பையன் வீட்டில் அந்த பட்டா ஃபஸ்ட்டே 10 ஹவர் மேலே பறந்து இருட்டாகி போயிடுச்சு. அவருக்கு அந்த புறா அவ்வளோ இது இல்லை, அதில் விட்டான் அவசரமாக. அது அப்படியே ரொம்ப சீக்கிரம் டைம் பண்ணிவிட்டு இருட்டாகி போயிடுச்சு, தொலைச்சிட்டார். அந்த புறா திரும்பி கிடைக்கல. அப்புறம் திரும்பி நான் அந்த திரும்பி அந்த ஆண் வாங்கின்னு வந்து அந்த லைனில் திரும்பி ஜதை போட்டு திரும்பி நிறைய புறா பண்ணேன். அதில் டுபாஸுங்கோ பண்ணேன், இன்னும் சோட்டவாலுங்கும் பண்ணேன். இன்னும் அதை பற்றி அவர் சொல்லுவார். அவங்க சார் அதில் சோட்டவால் வந்தாலும் பறக்கும், ஜுல்பக்கர் வால் வந்தாலும் பறக்கும். புறா வந்து கால் சின்னது வந்து நல்லா பறக்கும். முதுகில் கச்பிட்டு வந்துட்டால் ஃபுல் லாங் டைம் ஆகிடும். ஒரே ஒரு கருப்பு வரும். ஒரு புறாலையும் கருப்பு காமிக்காது. ஃபுல் தாரானா தாரா தான் வரும். அதில் HMT ரேக்தாரும் இருக்குது, இன்னொரு ரேக்தாரும் இருக்குது, சப்ஜா ரேக்தாரு கார்பன் கண்ணில். அதுங்களெல்லாம் லாங் டைம் சார். இவரே விட்டார். எல்லாமே நல்லா பறந்து நல்ல பேர் எடுத்திருக்கு. ஏதோ நல்லா வச்சுன்னு இவர் எல்லாருக்கும் கொடுத்தார் சார். எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக நல்லா வச்சுன்னுக்குறாங்க. இப்போ முக்கியமாக இருக்கிறதுனா ஜபீர்கிட்ட இருக்குது ஒரிஜினல் பிரீடுங்க, ஜுல்பக்கர் வாளுங்க, சோட்டியா வாளுங்க எல்லாமே 100% அவர்கிட்ட இருக்குது. எனக்கு சந்தோஷம். நான் போய் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டு இது மாதிரி நல்லா வச்சுன்னு நல்லா பண்ணின்னுக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் இவரும் வந்து எல்லாருக்கும் கொடுத்த இடத்துல எல்லாரும் சந்தோஷம் வச்சுன்னுக்குறாங்க. ஏன்னா இது சொல்கிறது அவர் வந்து ரொம்ப சந்தோஷம், நம்மளுக்கு சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு, எல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. அவர் கொடுத்த அந்த தாரா புறால அவர் கையில் வந்தது புறால இப்போ அந்த டைமில் அது இருந்தது 2-3 புறா.
அந்த புறா அண்ணாக்கிட்ட வந்து அவர் அதில் புறா சார் ஒரு 150 பண்ணிக்கிறார் சார். இப்போ அதே லைன் வந்துட்டு இப்போ நிறைய ஆயிடுக்குது அந்த லைனில். இப்போ அந்த லைன் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை சார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக எல்லாம் வச்சுன்னுக்கிறோம் இந்த லைனை. அதே லைனில் புறா பறக்க வச்சுக்கிறோம். தாரால நான் அந்த மாதிரி தாரா பார்த்தது இல்லை. இருக்கும் நிறைய நல்ல புறாங்க, ஆனால் நான் அந்த மாதிரி தாராங்க பார்த்தது இல்லை. அடி அந்த மாதிரி நிறைய புறாங்கன்னா எடுத்து தாரால பறக்குது, அடி வராது, திருப்பி போட்டுன்னு சும்மா அடின்னு இருக்கும். இதில் பார்த்தா எடுத்தாலே ஒரு 15-20 அடி கம்மி அடிக்காது அது, அந்த மாதிரி பறக்கும் அந்த தாராங்க. அதில் சோட்டியால், ஜுல்ஃபிகாருங்க, நல்லி பந்து வருது, மோஜால் மாதிரி எல்லாம் பார்த்தா ஃபேன்சி புறான்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் புறாங்க. நீங்கள் அந்த புறா எங்கே கொண்டு வந்தீங்க சார்? சார் நான் அல்சூரில் ஒரு இடத்துல அர்ப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட சார் அவர்கிட்ட ஒரே ஒரு டுபாஸ் வாங்கினேன் வந்தேன் சார். வருஷம் சார் என்ன? அது ஜாஸ்தி வருஷம் ஆயிடுச்சு சார். டுபாஸ் 1 வாங்கினேன் சார். 1 வாங்கி நான் ப்ரீடிங் பண்ணேன். இது HMT ரேக்தார் வந்து எனக்கு ஓனாக எனக்கு யாரோ ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு கொடுத்தாங்க. அதில் எல்லாம் பூட் பண்ணி அது பண்ணி எல்லாம் பண்ணேன். ஏன்னா நல்லா எல்லாம் HMT ரேக்தாருங்களில் கார்பன் ஷேடில் இருக்கும். ஆனால் அப்போ 150 புறா பண்ணிக்கிறேன் சார். 150ல் 1 கூட ஃபெயில் இல்லை சார். இன்றைக்கி பொம்மை மாதிரி எல்லாம் வச்சுன்னுக்குறாங்க, நல்லா ஷோக் பண்ணிக்கிறாங்க, எதுவும் தொந்தரவு இல்லை சார். நல்லா பார்த்துக்கினாரு, நல்லா வச்சுன்னுக்கிறார் சார். வருண்கிட்டேயும் ஒரு புறா அதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லுங்கள் வருண். ಇವ್ರದೇ ತಾರಾಗಳಲ್ಲೇ ನಾವೊಂದು ಅಕ್ಕಿ ಬಿಟ್ಟರೆ ಒಳ್ಳೆ ಬಾಜಿ ಎಲ್ಲ ಇತ್ತು. ನಮ್ಮ ಬ್ಯಾಡ್ಲ್ ಹಾಕೋದು ಮಳೆಗೆ ಸಿಗಾಕೊಂಡು ಅಕ್ಕಿ 6-7 ಅವರ್ ರನ್ನಿಂಗಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು ಬರ್ಡೇ ಮಳೆಗೆ ಸಿಗಾಕೊಂಡು ಕಳೆದ್ಬಿಟ್ರೆ. ಹೋದ ವರ್ಷ ಬಿಡ್ತಾಯಿದ್ರಿ ಅದೇ ಅಕ್ಕಿನ. ನಾನು ಅಪ್ಕಮಿಂಗ್ ಏಜಲ್ಲಿ ಇವಾಗ ಬ್ರೀಡ್ ಮಾಡಿಸಿದ್ದೀವಿ ಅದರಲ್ಲೇ ಬಿಡೋಣ சார். அது கூட நந்தான்ற ஒருத்தர் இருக்கிறார் இங்கே, வெங்கடேஷ் நந்தா. அந்த புறா வந்து அங்கே கூட சாயந்தரம் மட்டும் பறந்துக்குது சார். இங்கே ஆர்டி நகரில் பூட்டுக்கு பறக்குது சார். அது என்னவோ கடவுள் செஞ்ச லக்கு, அது பூட்டு பறக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். இது இந்த மாதிரி வீடியோ கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் ஆகுது. நம்ம லோகோன்னா வந்துட்டு ரொம்பவே நம்மளுக்கு க்ளோஸு. ஃபஸ்ட்டு அவர் வாஜித் பாய் கிட்ட தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது 2 பேர். அதுக்கப்புறம் இவரும் க்ளோஸ் ஆகிட்டார் ரொம்பவே. நம்ம வாஜித் பாய் கிட்ட நிறைய பேர் வருவார், புறா பற்றி பேசுகிறதுக்கோ ஒரு விஷயத்துக்காக வருவார். ஆனால் நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறதும் இல்லை, நான் முன்னாடி போகிறதும் இல்லை. நம்ம லோகோ அண்ணா ஒருத்தர், அப்புறம் நம்ம யூனிவர்சிட்டி அருண் சார் ஒருத்தர், 2 பேர்கிட்ட தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணின்னு போயின்னுக்கிறோம். ಅದು ಒಂದು ಕಾರ್ಬನೈಸಲ್ಲಿ HMT ರೇಗ್ದಾರ್ನ ಅಕ್ಕಿ ಮಾಡಿದ್ರಿ. ಕೊಟ್ಟ 2 ಕೊಡ್ತದೆ ಸರ್. ಅದು ಇವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ರಲ್ಲೇ ಅಕ್ಕಿ ಮಾಡಿದ್ದೆ. ಅದರಲ್ಲಿ ಬಾಜಿ ಮಾಡಿದ್ರೆ 20-30 ಹೊಡೆಯೋದು. ಇದು ನೋಡಿದವರೆಲ್ಲ ಆಶ್ಚರ್ಯ ಪಡಬೇಕಿತ್ತು, ಇದು ಖಾಲಿ ಆಗತ್ತೆ ಅನ್ನೋ ಥರ ಬಾಜಿ ಮಾಡೋದು. ಆದರೆ ಅದು ಒಂದು ದಿವಸಕ್ಕೂ ಖಾಲಿ ಆಗಿಲ್ಲ. ಅಷ್ಟು ಹೊಡೆದ್ರೂ ಎಲ್ಲಿ ಹೊಡೆಯತ್ತೋ ಕೆಳಗಡೆ ಬರೋವರೆಗೂ ಥರ ಹೊಡೆದು ಬಿಡೋದು. ಬಿದೋಗತ್ತೆ ಅಂದ್ಕೊಂಡ್ರೆ ಲಾಸ್ಟಿಗೆ ಬಂದು ಫಿನಿಷ್ ಮಾಡಿಬಿಡೋದು. ಆದರೆ ಯಾವತ್ತೂ ಒಂದು ದಿವಸಕ್ಕೂ ಖಾಲಿ ಆಗಿರಲಿಲ್ಲ. ತುಂಬ ಒಳ್ಳೆ ಬಾಜಿ, ತುಂಬಾ ಸ್ಪೆಷಲ್ ಬಾಜಿ ಥರ ಇತ್ತು. ಇವರು ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಅಬು ಅನಿಟ್ಟು, இவர் நம்ம குரு வீட்டுக்கு இவர் வந்து போய் நிற்பார். அப்போ எல்லாம் நான் இவர்கிட்ட பேசுகிறதே இல்லை. இவர் பாட்டுக்கு இவர் வருவார், இவர் பாட்டுக்கு இவர் போவார். ஒரு 2 வாட்டி பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார், இதாகிடுச்சு. அவர் புறா எல்லாம் நான் எதுவுமே வாங்கலை, ஒரு புறாவும் போய் அங்கே வாங்கலை. அங்கே யார் யார் வந்தாங்க அவங்க எல்லாம் என்னென்னவோ இதாகிடுச்சு. அந்த புறா சேல் பண்ணுக்கு அவங்க வீட்டில் வச்சாங்க. அப்போ அந்த டைமில் போய் ஒரு 100 புறா அவங்க வீட்டில் காசு கொடுத்து இவர் வாங்கின்னு போனார். அந்த புறா வாங்கின்னு போய் எடுத்துன்னு போய் இவர் வீட்டில் வச்சுருந்தார். அதில் கொஞ்சம் புறாங்க பண்ணி விட்டு கொஞ்சம் புறாக்கு அடி வரல, இது அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமுங்க ஆயிடுச்சு. அந்த கடைசியில் இவருக்கு நம்பர் இவர்கிட்ட இல்லை. செல் ரொம்ப பேர்கிட்ட ட்ரை பண்ணி யார்கிட்டயோ நம்பர் கேட்டு கடைசியில் எப்படியோ ஃபோன் நம்பர் கிடச்சி எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். சரி இங்கே வந்தேன்னுட்டு ஃபோன் பண்ணி வந்தார். வந்து அப்புறம் நான் எங்கே புறா கேட்க வராங்கன்னுட்டு என்கிட்ட புறா எதுவும் இல்லைப்பான்னுட்டு ஃபோன்லேயே சொல்லிட்டேன். இல்லை நான் உங்களுக்கு புறா கேட்க வரல, நான் உங்களுக்கு பார்க்கணும் பேசணும்னுட்டு ஃபோனில் சொன்னார். சரி வாங்குவான்னுட்டு கூப்பிட்டேன். சரி அன்றைக்கி வந்து அப்புறம் இப்படி எல்லாம் என்கிட்ட நிறையா புறாக்குது அன்னிட்டு சொன்னார். அந்த புறா எல்லாம் பார்த்துட்டு நான் கூப்பிட்டுன்னு போப்பா நான் வந்து பார்க்குறேன்னுட்டு சொல்லிவிட்டு ஒரு நாள் போனேன்.
அப்போ போய் பார்த்தா எல்லாம் நம்ம குருடவங்க போகிறாங்க, நிறையா வச்சுருந்தாங்க. சரி அப்போ கேட்டதுக்கு இதில் பண்ணி விட்டேன், அதில் பண்ணி விட்டேன், அடி வரல, ஒரு அடி வந்தால் டைம் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளமுங்க ஆயிடுச்சு. சரி அந்த ப்ராப்ளமுங்க எல்லாம் சொன்னார். அதெல்லாம் கேட்டின்னு சரி ஒரு 2 புறா பண்ணலான்னுட்டு அப்போ அங்கே கொஞ்சம் ஜதை போட்டு பரா பண்ணோம். அங்கேயே நம்ம போட்டு ஜதை பண்ணி அதுலேயே விட்டாங்க. 10 கால் ஹவர் டோர்னமெண்ட்டுக்கே பறந்துச்சு அவங்கக்கிட்டே. ஆனால் அது பறந்து கொஞ்சம் ஏன்னா இதாகி காலி ஆயிடுச்சு. இன்னொரு புறா 7 ஹவர் சில்லறை 7 ஹவர் பறந்து ஃபினிஷ் பண்ணிச்சு. அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. ஒரு பூரி புறா அவங்கக்கிட்ட பறக்கும், அது ரொம்ப அடிக்கு தொந்தரை. அந்த ஆணில் அவரே எடுத்து நைட்டில் எல்லாம் பறக்கும், இது வீட்டில் மேலே பிடிக்க போனால் ஓடிடுது, நைட்டில் பறக்குதுன்னுட்டு சொன்னாங்க. அந்த புறா எடுத்துன்னு வந்து நான் இங்கே ஜதை போட்டு பட்டா பண்ணேன். அதே புறால அது புறா வந்து புஷ்பராஜ் லைன் தான், ஆனால் இவர் காசு கொடுத்து வாங்கினது புறா, இவர் புறா. அந்த புறா எடுத்துன்னு வந்து நம்ம குரு பேர் இருக்கட்டும் அன்னிட்டு அவங்க புறா எடுத்துன்னு வந்து நான் அதில் பட்டா பண்ணி விட்ட புறா தான் 13 ஹவர் 50 நிமிஷம்லாம் பறந்த புறா. அந்த புரி இது தான் புல்லங்க. சார் நீங்கள் வந்து புஷ்பராஜ் சார் கூட இருந்திருக்கீங்களா நீங்கள்? यस அதை பற்றி சொல்லுங்கள் சார். एक्चुअली इनायत बोल के हमारा एक दोस्त है. आई हैव सम दिस थिंग कन्नड़ा प्रॉब्लम, प्लीज़ डोंट माइंड. एक्चुअली इनायत बोल के मेरा एक बहुत सीनियर फ्रेंड ही वो, उनके थ्रू से मेरे को पुष्पराज अन्ना के घर को जाने का मौका मिला. तो लाइक आई वॉज वेरी यंग दैट टाइम, तो उस टाइम से ऐसे ही कंटिन्यू हो रहा था. तो ही वॉज वेरी क्लोज टू मी और उनका बहुत अच्छा बर्ड्स आके मेरे को देखे वो अन्ना. உங்களுடைய குரு யார் அப்போ? Guru, I learned knowledge first is Inayat only, like from childhood he is only, then second Pushparaj Anna, third is Wajid Bhaiya, and now all friends. ಓಕೆ ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಇವರು ಇಬ್ಬರು ನನಗೆ ಮೇನ್ ಈಗ ನಾನು ಒಂದು ಅಷ್ಟು ವರ್ಷ ಅವರ ನಮ್ಮ ಗುರುಗಳ ಹತ್ರ ಎಲ್ಲ ಓಡಾಡಿ ಅದು ಏನು ಕಲ್ತ್ಕೊಂಡ್ನೋ, ಅದು ಏನು ಕಲ್ತಿದ್ನೋ ಅದಷ್ಟು ಎಷ್ಟು ಕಲ್ತಿದ್ನೋ ಅದರಲ್ಲಿ ನನ್ನ ಶಿಷ್ಯಂದಿರು ಅಂತ ಆಮೇಲೆ ನನ್ನ ತಮ್ಮಂದಿರು ಅಂತ ಯಾರಿಗೆ ಹಂಚ್ಕೊಂಡೆ, ಅದು ಬಂದು ಇವರಿಬ್ಬರು ಮುಖ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಲೈಫಲ್ಲಿ ತುಂಬ ಡೀಪಾಗಿ ನಾನು ಇದು ಮಾಡಿ ನಂಬಿ ಎಲ್ಲ ನಮ್ಗೆ ಏನು ಗೊತ್ತಿದೆಯೋ ಇದುವರೆಗೂ ಏನು ಕಲ್ತಿದ್ನೋ ಪ್ರತಿಯೊಂದು ಶೇರ್ ಮಾಡಿದ್ದು ಇವರಿಬ್ಬರ ಹತ್ರನೇ. ಅದು ಆ ರೇಗ್ದಾರ್ ಲೈನ್ಗಳಾಗಲಿ ಯಾವ ಅಕ್ಕಿ ನಾನು ಏನು கல்த்கொண்டோ ಎಲ್ಲ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದು ಇವರಿಬ್ಬರಲ್ಲೇ. அப்புறம் இவங்க 2 பேர் வந்து ரொம்ப எனக்கு ஒரு குருவன்னிட்டு எனக்கு தெரியாத மாதிரி இங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு எனக்கு கூப்பிட்டு விட்டு எல்லாம் நம்ம வீட்டு மேலேயே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம குரு இவரன்னிட்டு எல்லாம் இது பண்ணி அந்த சன்மானம் பண்ணி என்கிட்ட ஒரு மாலை போட்டு எனக்கு கற்றுக் கொடுக்குங்கன்னுட்டு அந்த வித்தியை அது கேட்டு என் புறா பற்றி எல்லாம் கற்றுக்கினது இவங்க 2 பேரும் என்கிட்ட. இப்போ அண்ணா வந்துட்டு நம்ம எப்போவுமே போய் புறா வாங்கினதே இல்லை, எதுவும் இல்லை. நம்ம புறா முன்ன வாங்கின புறாங்க எல்லாம் அண்ணா சொல்லி நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது, எடுத்துன்னு போய் அங்கேயும் இங்கே புறா எல்லாம் வாங்கக்கூடாது, இருக்கிற புறாவை அவ்வளோக்கு இதிலே ஜதை பண்ணி கொடுக்குறேன், அதிலே பறக்க வைக்கணும்னு சொல்லி புறா பண்ணி ஜதை போட்டு கொடுத்தாரு. அந்த புறாங்க வச்சு தான் இன்னும் கண்டினியூஷன் பண்ணின்னு வந்துருக்கிறோம். நம்ம எங்கேயாவது நம்மளுக்கு இவர் கிடச்சது மேலே நம்மளுக்கு வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் வரவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இப்போ கூட நிறைய புறாங்க நான் 7 வருஷம் ஜோடி போடாமல் வச்சுன்னுக்கிறேன், 9 வருஷம்லேருந்து ஜோடி போடாமல் வச்சுன்னுக்கிறேன். ஏன்னா எனக்கு எதில் ஒன்றுன்னு தெரியாது, அந்த மாதிரி பண்ணுன்னு புறாங்க இப்போ கூட அதே கண்டினியூஷன் பண்ணிக்கின்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அதில் ஒரு புறா இப்போ ரெக்கார்டு வேறு பண்ணிடுச்சு, வேலூர் அதிலே பண்ணிடுச்சு, ரெக்கார்டும் பண்ணிடுச்சு. இப்போ அந்த மாதிரி நிறைய புறாங்க நம்மளுக்கு சும்மாவே எடுத்து கொடுத்துட்டாரு, காசுக்கு எல்லாம் இல்லை, சும்மாவே அவர் ஒரு மரியாதையாக நம்மளுக்கு வச்சுக்கினாலே அதே நம்மளுக்கு சந்தோஷம். வருண் நீங்கள் சொல்லுங்கள். வருண், ನಾವು ಪಾರಿವಾಳಕ್ಕೆ ಶೋಕಿಗೆ ಬಂದಿದ್ದು ನಮ್ಮ ಅಣ್ಣ ಒಬ್ಬರಿದ್ದರು ತೀರೋದು, ಪೃಥ್ವಿ ಅಂತ, ಅವ್ರ ಥ್ರೂನೇ ನಮಗೆ ಬಸ್ ಪರಿಚಯ ಆಗಿದ್ದು. ಕಮ್ಮಿ ಅಂದರೂ ನಾವು ಇಲ್ಲಿಗೆ ಒಂದು 25 ವರ್ಷದಿಂದ ಬರ್ತಾಯಿದ್ವಿ. ನಮಗೂ ನಮ್ಮ ಬಾಸ್ಗೆ ಒಂದು ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ಪು. ನಾನು ಸ್ಕೂಲ್ ಹುಡುಗ ಆವಾಗ
ಸರಿ ಬರ್ತಾ ಇದೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ಆಮೇಲೆ ಇವಾಗ ಇತ್ತೀಚೆಗೆ ಒಂದು 10 ವರ್ಷದ ಹಿಂದೆನೇ ನಮಗೆ ಏನೋ ಶೋಕ್ ಕಲಿಬೇಕು, ಅಕ್ಕಿ ಮಾಡ್ಬೋದು ಕಲಿಯೋಣ ಅಂತ ಕೃಷ್ಣರ ಹತ್ರ ಬಂದ ಹಿಂಗೆ ಒಳ್ಳೆ ಅಕ್ಕಿ ಬೇಕು ಅಂತ. ಅವ್ರು ಅಕ್ಕಿ ಬೇಕಾ, ಅಕ್ಕಿ ಬಿಡೋದು ಬೇಕಾ, ಇಲ್ಲ ಅಕ್ಕಿ ಮಾಡೋದು ಕಲಿಬೇಕಾ ಅಂದರು. ಸರಿ ನಮ್ಗೆ ಅಕ್ಕಿ ಮಾಡಿದ್ರೆ ನಾವೇ ನೆಕ್ಸ್ಟ್ ಬಿಟ್ಕೊಬೋದಲ್ವ ಅಂತೇಳಿ ಅಕ್ಕಿ ಮಾಡೋದು ಪ್ರತಿಯೊಂದು ನಮ್ಮ ಗುರುಗಳಿಗೆ ಏನು ಗೊತ್ತಿದೆಯೋ ಆ ಪಾರಿವಾಳ ಅಕ್ಕಿ ನಾಲೆಜಲ್ಲಿ ಅಷ್ಟು ನಾಲೆಜು ನಮಗೆ ತಿಳಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಾವು ನಮ್ಮದು 4 ಕಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ, ನಾವು ಅಕ್ಕಿ ಆಡಿದೆ. ನಮ್ಮದೇನೋ ದುರದೃಷ್ಟನೋ ಏನೋ ಒಂದು ಲಾಂಗ್ ಟೈಮ್ ಬಿಡೋಕ್ಕಾಗಿಲ್ಲ. ಒಂದು 8.25 ಅವರ್ ಬಿಟ್ರಿ ಲಾಸ್ಟ್ ಟೈಮು. ನೋಡೋಣ ಇನ್ನು ಮುಂದಕ್ಕೆ ಅಂತ. ನಾವು ಸೇಮ್ ನಮ್ಮ ಜಬೀರ್ ಹೇಳ್ದಂಗೆ ಆಚೆ ಅಕ್ಕಿಗಳಿಗೆ ನಾವು ಆಸೆ ಪಡಲ್ಲ, ಯಾಕಂದರೆ ನಮ್ಮ ಹತ್ರನೇ ಅಂಥ ವಸ್ತುಗಳಿದ್ದಾವೆ. ನೋಡೋಣ ಮುಂದಿನ ವರ್ಷಕ್ಕೆ ಏನಾದ್ರೂ ನಮ್ಮದು ಒಂದೇ ಗುರು, ನಾವು ಕಲ್ತಿದ್ದು ಇವ್ರ ಹತ್ರನೇ ಇದ್ದೆ, ಇವರೇನೆ ನಮಗೆ ಕೊನೆಗೂ. ನೋಡೋಣ ನೆಕ್ಸ್ಟ್ ಏನಾಗುತ್ತೆ ಏನು ಮಾಡೋಣ ಅಂತ. ನಾವು ಮತ್ತು ವರುಣ್ ಮಿನಿಮಮ್ ಒಂದು 7 to 8 ಇಯರ್ಸು ಇಲ್ಲಿ ವಾಜಿದ್ ಬೈ ಅವ್ರಿಗೆ ಪಾರಿವಾಳಗೆ ಮಾತ್ರ ನಾವು ಡೆಡಿಕೇಟ್ ಮಾಡಿಬಿಟ್ರು ಲೈವ್. ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು 7 ಗಂಟೆ 6 ಗಂಟೆಗೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಇಲ್ಲಿಗೆ 9 ಗಂಟೆ 10 ಗಂಟೆಗೆ ಮನೆಗೆ ಹೋಗೋದು. ಅದು ಒಂದು 7-8 ಇಯರ್ಸ್ ಏನು ಕಲ್ಕೊಟ್ರು ನಮಗೆ, ಅದೇ ನಾವು ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಇವತ್ತು ತನಕ. ಅದೇ ನಮಗೆ ಸಕ್ಸೀಡ್ ಆಗ್ತಾ ಇದೆ, ಎಲ್ಲ விஷயದಲ್ಲಿ ನಮಗೆ பாஸ் ಆಗ್ತಾ ಇದೆ. அது பிரதர் அப்புறம் அந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி பாத்தீங்களா? ஆமா, யாரோட அது நம்ம 2 பேர் சேர்ந்து நம்ம டிசைட் பண்ணி அவர் அவ்வளோ எல்லாம் நம்மளுக்கு பண்ணிக்கிறாரு. நம்ம அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து நம்ம 4 பேருக்கு முன்னாடி ಅವ್ರಿಗೆ ಸನ್ಮಾನ ಪನ್ನಿ ನಮ್ಮ ಇದು ಪನ್ನ. ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿದ್ದಿಲ್ಲ ನಾವಿಲ್ಲಿ ಸನ್ಮಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, 100 ಜನರು ಸೇರಿಸ್ತಾ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂತ ವಾಜಿದ್ ಬೈಗೆ ಗೊತ್ತಿದ್ದಿಲ್ಲ. ಅವ್ರೇನೋ ಮನೇದೇನೋ ಸ್ವಲ್ಪ ಕೆಲ್ಸದ ಮೇಲೆ ಆಚೆ ಹೋಗಿದ್ರು. ಅವ್ರು ಹೋಗಿ ಬಂದು ಒಂದೂವರೆ ಅವರ್ ಟೈಮ್ ಅಷ್ಟರಲ್ಲಿ ಶಾಮಿಯಾನ ಹಾಕಿ ಎಲ್ಲ 100 ಜನರು ಸೇರಿಸಿ ಎಲ್ಲ ಊಟ ಮಾಡಿಸಿ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಸನ್ಮಾನ ಮಾಡಿ 150 ಜನ ಬಂದಿದ್ರು ಅವಾಗ. அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல வந்திருக்கிற யாரனா ஒரு பெரிய ஆளுங்க சொல்லுங்க. நம்ம குருமூர்த்தி அண்ணா இருந்தாங்க, ಮೂರ್ತಿ ಅಣ್ಣ ಇದ್ದಂಗೆ, ಮಂಜು இருந்தாங்க, லோங்கண்ணா இருந்தாங்க, ಶೇಖರ್ ಸರ್ ಇದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ನಮ್ಮಲ್ಲಿಗೆ நம்ம சர்க்கிள் என்ன இருக்குதோ நம்ம புறா விஷயத்தில் நிறைய நம்ம வெளியே சர்க்கிளில் இன்னொரு சர்க்கிளில் போகிறது நம்மளுக்கு இஷ்டம் இல்லை. நம்ம இருக்கிற டீமை நம்ம ரொம்ப ஆசையாக நம்ம ஈச்சதற்கு நல்ல பிரீதியாக வச்சுன்னு போயிருக்கிறோம். அதே மாதிரி இருந்துட்டு நம்ம ஒரு குரூப்பாக நம்ம சேர்றோம். அருண் சார் இருக்கார், அவரும் வந்திருந்தார். அப்புறம் லோகண்ணா வந்திருந்தார், சேகர் சார் வந்திருந்தார், குருமூர்த்தி அண்ணா வந்திருந்தார். எல்லாம் நம்ம ஒரு டீம் சேர்ந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணோம். அப்போ பிரித்தியும் இருந்தார், நம்ம ஃப்ரெண்டு வருணோட அண்ணா, அவரும் வந்திருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபோட்டோ கிளிப்ஸுங்க இருக்குது, நான் தரேன் உங்களுக்கு. மனசு வந்து ரொம்ப பெருசு. இவ்வளோ ஜனம் சேர்க்கணுன்னா கஷ்டம், யாரும் சேர்க்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரு அம்மா வீடு மாதிரி வருவோம். நாங்கள் வந்து எல்லாம் சோக் பண்ணிக்கின்னு காத்தால வந்தால் சாயங்காலம் போவோம். நல்லா டைம் பாஸ் ஆச்சு, நல்லா ஆச்சு, நல்லா இப்பயும் அப்படி தான் இருக்கிறாங்க. சார் அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு உங்களுடைய ஃபீலிங் எப்படி சார் இருந்துச்சு? ஆக்சுவலி அது நம்ம இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு பாலியன்ட்டு, அவன் காத்தாலேயே வந்துட்டான் அன்றைக்கி. அவன் வந்துட்டு கொஞ்சம் வேலைக்கு இது வான்ட்டு என்னை கூப்பிட்டுன்னு எங்கேயோ வெளியே போயிட்டான். சும்மா கூப்பிட்டுன்னு போய் என்னென்னவோ அது அவன் வேலைக்கு கூப்பிட்டுன்னு போய் டைம் பாஸ் பண்ணின்னு நான் எனக்கு என்னத்துக்கடா எனக்கு கூப்பிட்டுன்னு வந்தானா சும்மா கூட வான்ட்டு கூப்பிட்டுன்னு வந்துட்டேன்னுட்டு சும்மா சுற்றி வச்சு நிற்கிறான். அப்புறம் சரி கடைசியில் வந்தான் சடனாக நான் ரோட்டில் வந்தான். அந்த கார்லேருந்து பார்த்து ஷாக். நான் என் வீட்டு மேலே ஷாமியானா இது என்னடா சடனாக பார்க்குறேண்ணா. காத்தால நான் போகும்போது ஒன்றுமே இல்லை, சாயந்தரம் மத்தியானம் ஒரு 2 ஹவர் விட்டுட்டு வந்தான். அப்படி போயிட்டு அது நம்ம என்ன பண்ணோம்னா பாலியை செட்டிங் பண்ணி
காத்தால வந்து அண்ணா கூப்பிட்டுன்னு போயிடணும் நீங்கள், கூப்பிட்டுன்னு போயிட்டா நம்ம இங்கே செட்டப் பண்ணிடுறோம், நம்ம ஃபோன் பண்ணுறோம், அப்போ கூப்பிட்டுன்னு வந்துடுங்கன்னு சொல்லி விட்டோம். பாலி வந்து வாஜித் பையா கூப்பிட்டுன்னு போயிட்டாரு, கொஞ்சம் வா வேலைக்கு இது அர்ஜென்ட்டாக கூட வா கொஞ்சம் சொல்லி கூப்பிட்டுன்னு போயிட்டாரு கூட. அப்புறமா மத்தியானம் வரைக்கும் நம்ம எல்லாம் பிரியாணி ஆர்டர் கொடுத்து எல்லாம் ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டோம். இங்கே ஷாமியானா போட்டு சேர் போட்டு ஒரு மகாராஜா சேர் போட்டு எல்லாருக்கும் கூப்பிட்டு ஆளுங்க எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. யாரும் சொல்ல இந்த மாதிரி நம்ம வந்துருக்கிறோம் வீட்டுக்குன்னு சொல்லி. அப்புறமா சர்ப்ரைஸ் மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. இங்கே வந்து பார்த்தா எல்லாம் மேலே பார்த்தா இப்படி அங்கே ரோட்லேருந்தே பார்த்து எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, இதானா இதுன்ட்டு. அப்புறம் மேலே வந்தால் எனக்கு யார் மேலே ரொம்ப இது இருக்குது, எல்லோரும் வந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் என்னப்பா இதெல்லாம்னா இவர் இல்லை நம்ம இப்படி ஒன்று இது யோசிச்சிருந்தோம், அது நம்ம ஆசைக்கு நம்ம பண்ணுறோம், நீங்கள் இதை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம குஷிக்கு நம்ம பண்ணின்னுக்கிறோன்னுட்டு சொல்லிட்டாங்க. சரி உங்கள் இதுன்னுட்டு நான் இது பண்ணிட்டேன். அது எல்லா ஜனம் சேர்த்து அதில் எல்லாம் இந்த மாதிரி யார் பண்ணியிருக்கிறாங்களோ இல்லை எனக்கு தெரில. ஆனால் அது எல்லாம் நினச்சா எனக்கே ரொம்ப ஹாப்பி இதாகுது. அந்த மாதிரி ஷாக்கிங் இது பண்ணியிருந்தாங்க. அது ஸோ இவரோட புறாவில் வந்துட்டு எனக்கு கலருன்னுட்டு எதுவுமே ஒன்று சாய்ஸ்ன்னுட்டு இல்லை. எந்த புறா இருந்தாலும் எனக்கு அவரோட புறானாவே வேற ஒரு மரியாதை எனக்கு. ஆனால் அந்த புறாங்களை அவர் ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்து எனக்கு ரேக்தார் ஒரு ஜத்தை பண்ணி கொடுத்தாரு. அந்த ஜத்தையில் புறா என்கிட்டவும் பிறந்துச்சு, லாங் டைமே பிறந்துச்சு. இப்போ கூட அது ஜென்ரேஷனில் கூட புறா இன்னையோட பங்குங்குது. வருண், நீங்கள் சொல்லுங்கள் வருண் அந்த ரேக்தாರ್ ಪತ್ತಿ. ನಂಗೂ ಅದೇ ನಾನು ಹೇಳ್ದಂಗೆ 25 ಇಯರ್ಸ್ ಆ ಥರ ಮುಂಚೆಯಿಂದ ಬರ್ತಾ ಇರೋದು ಇಲ್ಲಿ. ಎಷ್ಟನೇ ವರ್ಷ ಅಂತ ಜ್ಞಾಪನ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ನಾನು ಒಂದು ಸರಿ ಇಲ್ಲಿ ಟೂರ್ನಮೆಂಟಿಗೆ ಬಂದಾಗ ಇದೇ ನಮ್ಮ ಜಂಗ್ಲಿಗಳು ಏನಿದೆ ಬಾಸ್ತು ಜಾತಿ ಜಂಗ್ಲಿ ಅನ್ನೋದು ಬಿಟ್ಟಿದ್ರು. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ರೋಡ್ ಹೋಗುತ್ತೆ, 5th ಮೇನ್ ರೋಡ್. ಇವಾಗ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟವ್ರೆ, ಮುಂಚೆ ಇಲ್ಲಿ ಬಸ್ಗಳು ಓಡಾಡೋದು. ನನಗೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ತೋರಿಸಿದ್ದು, ನೋಡಿ ಇದೇ ಟೂರ್ನಮೆಂಟಿಗೆ ಆಡ್ತಾ ಇರೋದು ಅಕ್ಕಿ ಅಂತ. ಆ ಬಸ್ಸಿಗಿಂತ ಒಂದು 3 feet 4 feet ಹೈಟಲ್ಲಿ ಏರ್ ರೋಡಲ್ಲಿ ಒರೆಸ್ಕೊಂಡು ಹೋಗೋದು. ನಾವು ನೋಡಿರೋ ಹಂಗೆ ಅಷ್ಟು ಕೆಳಗೆ ಮಟ್ಟಕ್ಕೆ ಈ ಥರ ಸಿಟಿಯಲ್ಲಿ ಆಡ್ತಾ ಇದ್ದಿದ್ದಂಥ ರೇಗ್ದಾರ್ಗಳು ಇವೆ ನಾನು ನೋಡಿರೋವಂಥದ್ದು. ನಾವು ಅವಾಗಿಂದನೇ ಈ ರೇಗ್ದಾರ್ಗಳು, ಬಾಸ್ ಮನೆ ಸಬ್ಜಾಗಳು, ಧೂಮಾಗಳು ಅಂದರೆ ನಮ್ಗೆ ಬಣ್ಣದಕ್ಕೆ ಅಷ್ಟು ಕಾಯಿಸಿಲ್ಲ. ಆದರೂ ನಮಗೆ ಏನೋ ಬಾಸ್ ಮನೆಗೆ ಬೇಕೇ ಬೇಕು ಅಂದ್ಬಿಟ್ಟು ತಾರಾಗಳು ಬಂದು ಜೊತೆನೇ ಎತ್ಕೊಂಡು ಬಂದು ಮನೇಲಿ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಅವಾಗಿಂದ ನಮ್ಮ ಸಬ್ಜಾಗಳು ರೇಗ್ದಾರ್ಗಳೇ. ಇದೇ ಒಂದು ಬಂದ್ಬಿದ್ದು ಜೊತೆ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದೆ. ನಮ್ಮ ಕ್ಲೋಸ್ ಫ್ರೆಂಡ್ ಒಬ್ಬರು ವೇಣು ಅಂತಿದ್ದಾರೆ, ಅವ್ರ ಮನೆ ಮೇಲೆ ಅಕ್ಕಿ ಬಿಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ನಾವು ಲಕ್ಸಂದ್ರಲ್ಲಿ. ಇಂಥ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅಂದರೆ ಎದ್ದ ದಿವಸನೇ ಕಂಬಾರ್ ಮಾಡೋದು ಅಕ್ಕಿ, ಮಾರನೇ ದಿವಸನೇ ತಿರುವಾಕೊಂಬಿಡೋದು ಪಟಾಗಳು ಅದು ಆ ಜಾತಿಯಲ್ಲಿ. ಮಾತ್ರ ಅದು ಉಡಾನ್ಗೆಲ್ಲ ಸಾಯಂಕಾಲ ಗಂಟೆ ಆಡ್ತು. ಟೂರ್ನಮೆಂಟ್ಗೆ 6 hour ಚಿಲ್ಲರೆ ಮಳೆ ಬೀಳ್ತಾಯಿತ್ತು ಅವತ್ತು. ಇದೇ ಅಕ್ಕಿಯಲ್ಲಿ ನಾವು ಅಕ್ಕಿ ಬಿಟ್ರಿ. ನಾನು ಫಸ್ಟು ಟೂರ್ನಮೆಂಟಿಗೆ ಬಿಟ್ಟಿದ್ದು ಬಾಸ್ಮನಿ ಅಕ್ಕಿನೇ, ಅದು ತಾಮ್ರಿಲ್ಲ. ಮೊದಲನೇ ವರ್ಷನೇ 6.25 hour ಅಕ್ಕಿ ಕುರ್ಜಲ್ಲಿ ಆಡಿತ್ತು. ಅದು ಗುರುಗಳ್ದೆ. ಇವಾಗಿರೋ ಅಕ್ಕಿಗಳನ್ನೆಲ್ಲನೂ ಬಾಸ್ಮನಿ ಅಕ್ಕಿಗಳೇ. ನಮಗೆ ಯಾವತ್ತಿಲ್ಲಿ ಆ ಜಂಗ್ಲಿಗಳು ಆಡಿದ್ದು ನೋಡಿದ್ರು ಅವತ್ತಿಂದನೂ ರೇಗ್ದಾರ್ಗಳ ಆಸೆ. ಅದು ಬಾಸ್ಮನಿ ರೇಗ್ದಾರ್ಗಳು ಅಂದ್ರೆ ಒಂದು ಸ್ವಲ್ಪ பிரதர் இந்த ரேக்தாருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 100% ರೇಗ್ದಾರ್ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಬ್ರದರ್ ಇಲ್ಲಿ ಸುಮಾರು ಅಕ್ಕಿಗಳು ಆ ಥರದ್ದು ಇದ್ದಾವೆ. ಒಂದು ದುಬಾಸ್ ಹೆಣ್ಣು ಇದೆ, ತೋರಿಸ್ತೀನಿ. ನಮ್ಮ ಏರಿಯಾಲಿನೇ ಅನ್ಫಾರ್ಚುನೇಟ್ಲಿ ಮಳೆಗೆ ನಮ್ಮ ಜಾಕಿ ಏನಿದ್ದ ಕೆಲವೊಂದು ಅಕ್ಕಿಗಳು ಕಳೆದ್ಬಿಟ್ಟ. ಸ್ವಲ್ಪ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಕಮ್ಮಿ ಇತ್ತು, ನಮ್ಮದೇನೋ ಸ್ವಲ್ಪ ಪರ್ಸ್ನಲ್ ಕೆಲಸ ಇತ್ತು, ನಾವು ಅಷ್ಟಾಗಿ ಫಾಲೋಅಪ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಿಲ್ಲ ಬರ್ಡ್ಸ್ನ ಆ ವರ್ಷ. ಒಂದು ದುಬಾಸ್ ಹೆಣ್ಣಿತ್ತು, ಅದು ಆಡಿದಾಗ ಒಂದು 3-3.5 ಕಳ್ಳಿ ಪಟ್ಟ. 5-5 hour ರನ್ನಿಂಗ್ ಇದ್ದಿದ್ದು ಬರ್ಡ್. ಅದು ಬಾಲ ಕಟ್ಟು ಬಿಡಬೇಕಾಯ್ತು. ಅದು ಹುಡುಗ ಅದೇ ಹೇಳಿದ್ನಲ್ಲ ಇನ್ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಬಿಟ್ಬಿಟ್ಟ. 8 hour ಚಿಲ್ಲರೆ ಆಡೋದು. ಅದೂ ಮಳೆ ಬಿದ್ದೋಯ್ತು, ಮುಂದಕ್ಕೆ ಬರೋಕ್ಕಾಗಿಲ್ಲ. ಆ ಅಕ್ಕಿ ಗೇಮು ಅದೇ ಫಸ್ಟ್ ಆ್ಯಂಡ್ ಲಾಸ್ಟ್ ನಾನು ನೋಡಿದ್ದು. ನಮ್ಮನೆ ಕೆಳಗಡೆಯಿಂದ ಬರೋದು ಅಕ್ಕಿ. ಅದು ಹೆಂಗೆ ಬರೋದು ಅಂತ ಎಲ್ಲಿ ಬಂದ ಛತ್ರಿ ಮೇಲೆ ಒಂದು ಅರ್ಧ ಡಜನ್ ಹೊಡಿಯೋದು ಬಾಜಿ, ಕೆಳಗೆಲ್ಲ ದುಮ್ಕೋದು. ಎಲ್ಲರೂ ಬಂದಿರೋರೆಲ್ಲ ಅಕ್ಕಿ ಹುಡ್ಕೋರು, ಎಲ್ಲಿದೆ ಅಕ್ಕಿ ಅಂತ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಯಾವುದೋ ಮರಸೊಂದಿಂದ ಬರೋದು. ಆ ಗೇಮು ಗ್ರೇ ಬಸ್ಸಲ್ಲಿ ಜಂಗ್ಲಿಗಳು ಆಡಲ್ಲ. ನಾರ್ಮಲ್ ಏನಿದೆ ನಮ್ಮ ಜಂಗ್ಲಿಗಳು, ಆ ಜಂಗ್ಲಿಕಿನ ಇವಾಗ ಇನ್ನೂ ಕೆಳಗಡೆ ಪೊಳಗಡೆ ಅಂತ ಆಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ಅಕ್ಕಿ. ಅದನ್ನೊಂದು ಸ್ಪೆಷಲ್ಲಾಗಿ ಆಡ್ತು. ಏರಿಯಲ್ಲಿ ಅಕ್ಕಪಕ್ಕದ ಏರಿಯಾ ಅವರು
ನಮ್ಮ ಅಬೋರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಏನಾಯ್ತು ಅಂತ ಅವರು ತಾರೀಫ್ ಮಾಡಿದರು ಅಕ್ಕಿನ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಆಡ್ತು ಅಂತ. ನೋಡೋಣ ಇವಾಗ ಮುಂದಿನ ವರ್ಷಕ್ಕೆ ರೆಡಿ ಮಾಡ್ತೀವಿ, ಹೊಸ ದಾವಡಿ ಇಟ್ಟು ಮನೆ ಮೇಲೇ ಬಿಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ನೋಡೋಣ ಏನಾಗುತ್ತೆ. ನಾವು ಇಲ್ಲಿ ಬರೋದು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡುವಾಗ ಆ ಥರ ದೊಡ್ಡ ಬನ್ನದು ರೆಕ್ಕು ಆ ಥರ ರೆಗ್ದಾಡುಗಳು ತುಂಬಾ ಕಡಿಮೆ ಆಗಿ ಹೋಗಿತ್ತು ಆವಾಗ. ಅದು ದೊಡ್ಡ ರೆಗ್ ಬರುತ್ತೆ, ಅದು ಸ್ಟ್ರಕ್ಚರು ಸೈಜು ಆ ಥರ ಕ್ವಾಲಿಟಿದು ತುಂಬ ಕಡಿಮೆ ದಾವಡಿಯಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು. ಆಮೇಲೆ ವಾಜಿದ್ ಭಾಯ್ ರೆಗ್ದಾರಿಗೆ ಕಾನ್ಸಂಟ್ರೇಟ್ ಮಾಡಿ ಆ ಬ್ರೀಡ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ இது ಮಾಡಿ ஆக்சுவலா அது என்ன ஆயிடுச்சு சினோ, நான் யாருக்கும் என்கிட்ட அவ்வளோ ரேக்தார் இருக்கிறது யாருக்குமே தெரில. அது வெளியில் ரேக்தாருங்க அவ்வளோ தெரிகிறதுக்கு காரணமே அவரு தான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க வந்து நான் இல்லை அந்த ஜாலில் எல்லாம் ஒன்றா அந்த பையனெல்லாம் பண்ணவே மாட்டேன். அப்போ என்கிட்ட கீபேட் ஃபோன், நான் இந்த இது ஃபோனும் வைக்க மாட்டேன். அப்போ ஸ்மார்ட் ஃபோனும் இல்லை என்கிட்ட. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு நாள் வந்துட்டு எல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அங்கே ஒரே இடத்துல வைக்க மாட்டேன் ரேக்தாருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, இவங்க வந்து எல்லாம் ஒன்றா எங்கேயோ போட்டிருக்கிறேனோ 2 பக்கம் போட்டிருந்தேன், எல்லாம் சேர்த்தின்னு வந்து ஒரே இடத்துல விட்டுட்டு வீடியோ பண்ணி ஃபேஸ்புக்கில் இவர் போட்டார். அந்த விஷயம் எனக்கு தெரில. அங்கேருந்து தான் அது எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சிட்டு ரேக்தாருங்கன்னுட்டு கேட்குற மாதிரி ஆனதுக்கு காரணம் வந்து அவர் பண்ண வேலை தான். அப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்கும் 70-80 புறா வேறு ரேக்தாரே வச்சுருப்பேன். ஆனால் யாருக்குமே காட்டுக்க மாட்டேன். வந்தாருன்னா ஒரு 2 விடுவேன். லோகானா வந்து யாராவது கூப்பிட்டுன்னு வருவாங்க, விட்டு காமியானுவாங்க. சும்மா ஒரு 2 விட்டுட்டு எங்கே நான் அது இல்லை இது இல்லைன்னு இருந்துருவேன். இவர் இல்லைப்பா அப்படி பண்ணக்கூடாது, வந்தவங்களுக்கு காட்டுன்னுவாங்க. எனக்கு காட்டுறதுக்கு இஷ்டம் இல்லை. அந்த மாதிரி நான் காட்டாதே வச்சுருந்த போகிறாங்க அதெல்லாம். ஆனா அந்த பண்ண வேலைக்கு இப்போ பெங்களூர் சிட்டில எல்லாமே, பெங்களூர்லயே எனக்கு சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டுல பெங்களூர்ல நிறைய இடத்துல இப்போ அந்த ரெக்தாரிங்க ரீச் ஆயிடுக்குது. ஆமா பிரதர், ரிங் போட்ட புறாக்கு எவ்வளவு மார்க்கெட்னு எனக்கு தெரியும். இப்போ அந்த ரிங் பத்தி என்னன்னா, அது நிறைய பேர் அதே ரேக்தார் பறக்க வச்சுக்கிறாங்க சீலுக்கு. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க அதே புறான்னுட்டு. ஆனால் அவங்களோட மனசுக்கு தெரியும் யாரோட பேர் அந்த ரிங்கில் இருந்துச்சு, எந்த புறாவில் புறா செஞ்சு விட்டுக்கிறாங்கன்னுட்டு அவருக்கே தெரியும். அப்படியே நான் எனக்கு வேண்டும், எனக்கு யார் கேட்டாலும் இல்லைன்னுட்டும் சொல்ல. நான் எனக்கு இஷ்டம் இல்லை சொல்கிறதுக்கு. நான் ரொம்ப பேருக்கு கொடுத்தோம். அதில் கொஞ்சம் பேர் நல்லா சொன்னாங்க, கொஞ்சம் பேர் அது அவங்களே ஊராட்சி ஜாதியான்னுட்டு சொல்லிக்கிறாங்க. நம்ம அதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் பேஜாரும் இல்லை, எதுவும் இல்லை. நம்ம என்ன கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஷிப்பில், அவங்க வச்சுக்கினாங்க, அதில் ஜாதி பண்ணாங்க, வச்சுன்னுக்கிறாங்க, இன்னும் ஷோக் பண்ணின்னுக்கிறாங்க. அது சந்தோஷம் விஷயம் எனக்கு. நம்மளுக்கு நம்ம டீம்லேயே அது நம்மள்கிட்ட ப்ரீட் ஆகிடுச்சா, வருண்கிட்ட போயிடுது, வருண்கிட்ட ப்ரீட் ஆகிடுச்சா நான் எடுத்துன்னு வந்துடுறேன், இல்லைன்னா இங்கேருந்து பட்டாங்க எடுத்துன்னு போகிறோம். அது நம்ம டீம்லேயே ஷேரிங் பண்ணிக்கிறது புறாங்க. யாருன்னா ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நம்ம புறாவில் கொடுத்துட்றோம், எடுத்துன்னு போங்கன்னு சொல்லி. அதில் கூட அந்த மாதிரி கூட எடுத்துன்னு போய் பறக்க வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் புறா பிறந்துக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு ஃப்ரெண்டு தன்னுன்னுட்டு காவல் பைசந்திராவில் இருக்குது, அவங்கக்கிட்டையும் அண்ணாவோட மக்ஷிலே ஒரு புறா 7.5 மணி நேரம் சீலுக்கு பிறந்துச்சு. ಇವರು வந்து ಜೈಪಾಲ್ ಅಂತ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡು. ನಮ್ಮ ಪುಷ್ಪರಾಜ್ ಅವ್ರು ನಮ್ಮ ಗುರು ಮನೆಗೆ ಬರ್ತಾಯಿದ್ರು, ಹೋಯ್ತಾಯಿದ್ರು. ಅವರು ತೀರೋದಾಗ ಆದಮೇಲೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಜಾಸ್ತಿ ಇದಾಗಿ ನಾನು ಪಟ್ಟಗಳು ಕೊಡ್ತಾಯಿದ್ದೆ ಬಿಡೋಕ್ಕೋಸ್ಕರ ಅಂತ, ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಕೊಂಡು ಶೋಕ್ ಮಾಡಲಿ ಅಂತ. ಅವರು ಇದುವರೆಗೂ ನಾನು ಯಾವತ್ತೂ ಅವ್ರಿಗೆ ₹1 ಕಾಸು ಇಸ್ಕೊಂಡು ಮಾರಿ ಆ ಥರ ತಿಂದವನಲ್ಲ. ಅವ್ರಿಗೆ ಪಾಪ ಅವರು ಅಷ್ಟು ಇದಾಗಿದ್ದು ಅವ್ರು ಶೋಕ್ ಮಾಡೋ ಇದು ನೋಡಿ ನನಗೆ ತುಂಬ ಇದಾಗೋಯ್ತು. ಆವತ್ತಿಂದ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದೆ, ನಾನು ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ಎಲ್ಲೋ ಅಕ್ಕಿ ತೊಗೋಬೇಡ, ಶೋಕ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಏನು ಬೇಕು ನಿನಗೆ, ನಾನು ಪಟ್ಟ ಕೊಡ್ತೀನಿ, ನೀನು ಯಾಕೆ ಕಷ್ಟ ಬೀಳ್ತೀಯ ಅಂತ. ಆ ಥರ ಆವಾಗಿಂದ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಆಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದ ಅಕ್ಕಿ ಬಿಟ್ಟು ಕರೆಕ್ಟಾಗಿ ರಿಸಲ್ಟ್ ಹೇಳ್ತಾರೆ. ಅದರಿಂದ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಬಿಟ್ಟಿರೋದು ಹೇಳು ನೀನು. ப்ளூஸ் கொடுக்குறோம், ப்ளூஸ் டோர்னமெண்ட் 17 ஓவர் விட்டுக்கிறோம். 3 பிறநாந்த ஒரு நம்ம மூர்த்தி செத்துட்டான குல்தார் லைனில், திருப்பி ஒரு ஜெங்லி லைனில் ரேக்தார் விட்டுக்கிறோம், திருப்பி இன்னொரு ஜாக் லைனில் நம்ம மச்சாந்த ஒன்று விட்டுக்கிறோம். 3 பிற 17 ஓவர் விட்டுக்கிறோம். பறந்துச்சு போகிறோம். அதில் ப்ளூஸ் கொடுக்குறோம். பாபு டோர்னமெண்ட்டுக்கு ஒரு 8.5 சில்லரை விட்டுக்கிறோம். போன வருஷம் விட்டுக்கிறோம்.
திருப்பி இங்கே அபார்ட்டோவில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின்னர்ஸ் நம்ம தான் அரைமுக்கு கவர் புறா விட்டுக்கிறோம் அம்மா நம்மளுக்கு வந்துட்டு குருவா நேரத்து இவர் தான் நம்மளுக்கு தெரிஞ்சு மறுபடியும் யாரும் நம்மளுக்கு அவ்வளோ இது இல்லை. நம்மளுக்கு இருக்கிறது இவர் தான். நம்ம எங்கேயும் போய் போகிறாங்க இடத்துல நம்ம குருவா நேரத்து இவர் தான் புறா எடுத்துன்னு போகிறது. நம்ம எங்கேயும் காசு போட்டு வாங்கி நேரத்தில் தாரா ஒன்று விட்டோம். தாரா அடி ஜாஸ்தி ஆகிடுச்சு. வால் கட்டின்னு சாயனம் நம்ம வீட்டில் பிறந்துச்சு. சீலுக்கு குண்டுமாயிடுச்சு. புறா அது மோடம் கருப்பு மோடம் வந்துச்சு. அது ஜெக்கூரியோட தான் புறா விட்டோம். வால் கட்டினா புறா பிறந்துச்சு. மோடம் வந்து கருப்பாங்க புறா மேலே போயிருந்து. அப்புறம் ரெஃப்ரி வந்து பார்த்தோம் போனால் டைம் சைன் போட்டு மேலே சாயங்காலம் 7:30 மணிக்கு புறா உட்காந்துது. புறா தாரா வால் கட்டின்னு ஆடிக்குது. சாயங்காலம் 7:30 மணிக்கு புறா உட்காந்துச்சு. ஆனால் டைம் அவுட்டு. ಸರ್ ನಾನು ಸುನೀಲ್ ಅಂತ. ನಾವಿರೋದು ಆಟಿನಗರಲ್ಲಿ. ನಮಗೆ ವಾಜಿದ್ ನಾವು ಬಿಟ್ಟು 2009ಇಂದ ಪರಿಚಯ. ನಮ್ಮ ಬಾಂಡಿಂಗ್ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಪ್ಲಸ್ ನಾನು ಯಾವ ಅಕ್ಕಿ ಕೇಳಿದ್ರೂ ನೋ ಅಂತ ಹೇಳೋದೇ ಇಲ್ಲ. ತೊಗೊಂಡೋಗು ನಾನು ಇವ್ರ ಅಕ್ಕಿ ನಮಗೆ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಸಂತೋಷನ ಇವ್ರು ನೋಡ್ತಾರೆ. ವಾಜಿದನ್ನು ಕೊಡೋದ್ರಲ್ಲಿ ತುಂಬ ನಂಬರ್ 1 ಅಂದ್ಕೊಳ್ಳಿ. ಯಾರೂ ನಮ್ಗೆ ಅಷ್ಟೊಂದು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಎಲ್ಲ ದುಡ್ಡು ತೊಗೊಂಡಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಾನು ಕೇಳಿದ ಅಕ್ಕಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ಅಕ್ಕಿಯಲ್ಲಿ ನಾನು ತುಂಬ ಲಾಂಗ್ ಟೈಮ್ ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. ಬಟ್ ಪ್ರಾಪರಾಗಿ ನನ್ನ ಲೋಗನ ತಾರ ಬಂದುಬಿಟ್ಟು ಕಸ್ಪೀಟಲ್ಲಿರೋದು. ಲೋಗನ ಕೊಡೋಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ ಮೇಲೆ ನಾನು ವಾಜಿತನ ಬಂದುಬಿಟ್ಟು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ನನಗೆ ಆ ತಾರ ಕೊಟ್ಟರು. ಆ ತಾರದಲ್ಲಿ ಒಂದು ಕಸ್ಪೀಟ್ ಇರುತ್ತೆ ಬ್ಯಾಕ್ ಸೈಡು. ಆ ಅಕ್ಕಿಯಲ್ಲಿ ತುಂಬ ಲಾಂಗ್ ಟೈಮ್ ಅಂದರೆ ಅದು ಎಂಥ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಇದ್ರೂ ಅಕ್ಕಿ ಆಡಿಸ್ಬೋದು. ಒಳ್ಳೆ ಅಕ್ಕಿ. ಆ ಅಕ್ಕಿನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ನನಗೆ ವಾಜಿತನ ಕೊಟ್ಟರು. ಅದೇ ಥರ ಪುಷ್ಪರಾಜನ್ ಅವ್ರ ಹತ್ರ ಅಕ್ಕಿ ಕೇಳೋಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ಮನೆ ಹತ್ರ ಹೋಗೋಕ್ಕೂ ಆಗಲ್ಲ. ಅವರು ತುಂಬ ಟಫ್ ಮಾತಲ್ಲಿ ಬೇರೆ ಸಿಂಗಲ್ ವರ್ಡ್ ತುಂಬ ಇರುತ್ತೆ. ಸೊ ಅದರಿಂದ ನಾವು ಅಲ್ಲಿ ತೊಗೊಳಕ್ಕಾಗಿರಲಿಲ್ಲ. ನಾವು ವಾಜಿದನ ಹತ್ರ ಕೇಳಿದೆ, ಅಣ್ಣ ಅವ್ರ ಲೈನ್ ನನಗೆ ಬೇಕು, ಒಂದೇ ಒಂದು ಅಕ್ಕಿ ಕೊಡಿ ಅಂದ ತಕ್ಷಣ ಒಂದು ಡುಬಾಸ್ ನನಗೆ ಕೊಟ್ಟರು, ಜಂಗ್ಲಿ ಕೊಟ್ಟರು, ಮಕ್ಷಿ ಆಡಿದ ಮಕ್ಷಿನ ನನಗೆ ಕೊಟ್ಟರು. ಹಾಂ ಎಸ್, ಇವರು ನಮಗೆ ಒಂದು ಏನೇ ಬೇಕು ಅಂದ್ರೂ ನಮಗೆ ವಾಜಿತನ ತುಂಬ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾರೆ. ಪ್ಲಸ್ ಅಕ್ಕಿ ಆಡಿಸೋ ವಿಷಯದಲ್ಲಿ ಇರಲಿ ತುಂಬ ಬಾಂಡಿಂಗ್ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಫ್ರೆಂಡ್ ಸರ್ಕಲ್ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ சார். ஆக்சுவலி அந்த தாரா இவர் கொடுத்தது வந்து நம்ம காந்தராஜன் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் இந்த ப்ளூஸ் டோர்னமெண்ட் பற்றி கூப்பிட்டுன்னு போயிட்டு இருந்தார் ரவுண்ட்ஸ்க்கு. அவங்க கூட போயிட்டு இருந்தேன். இவர் இங்கே பேங்க்குக்கு வந்திருக்கிறார். அன்றைக்கி பேங்க் வந்து அங்கேருந்து பார்த்துன்னு உக்காந்துருக்கிறார் புறா பறக்கிறது. அது அன்றைக்கி நான் இங்கே இல்லை, புறா விட்டுட்டு போயிட்டுக்கிறேன். அந்த புறா அன்றைக்கி சாயந்தரம் மட்டும் பறந்துச்சு. அது பறந்தது பார்த்து இவருக்கு ரொம்ப ஆசையாகி காத்தால வந்தாங்க. அந்த புறா விட்டிருந்தீங்களே எதுன்னு அந்த புறா எடுத்து காமிச்சேன். அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் அந்த புறா பார்த்து. சரி, அவர் ஆசைப்பட்டது பார்த்து எனக்கு ஒரு புறா வந்து ஏதாவது கொடுத்துட்டு எடுத்துன்னு போவான்ட்டு எடுத்து கொடுத்துட்டேன். அந்த பறந்த ஆணை எடுத்து கொடுத்துட்டேன். அந்த ஆணை ரொம்ப சைஸு ரொம்ப லுக்காகிச்சு. அந்த புறா அவருக்கு கொடுத்த அவர் வச்சுன்னு ரொம்ப வருஷம் ಶೋಕ್ பண்ணார். ಆ್ಯಕ್ಚುಲಿ ಆ ತಾರಲ್ಲಿ ಬಿಡಬೇಕು ಅಂದರೆ ನಾರ್ಮಲ್ 3 ಟೈಪ್ಸು ನಾನು ತುಂಬ ಅಕ್ಕಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. 3 ಟೈಪ್ಸ್ ಬರ್ಡ್ಸ್ ಬರುತ್ತೆ ಅದರಲ್ಲಿ. ಒಂದು ಖಾಲಿ ಬೀಳುತ್ತೆ, ಇಲ್ಲಿ ಬೀಳುತ್ತೆ, ಅದೇ ನಮಗೆ ಲಾಂಗ್ ಟೈಮ್ ಮಾಡೋದು. ಇನ್ನೊಂದು ಅಕ್ಕಿ ಬಿಟ್ಟ ತಕ್ಷಣ ಮೇಲ್ ಆಗಿಬಿಡುತ್ತೆ. ಆ ಮೇಲೆ ಆಗಿರೋ ಅಕ್ಕಿ ವಿತಿನ್ ಡೇ ಆವತ್ತಿನ ದಿನವೇ ಒಂದು 5 ಅವರ್ ಕಣ್ಣು ಕಾಣಿಸುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಮೋಡಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ. ಅದು ಹೋಗಿರೋ ಅಕ್ಕಿನ ರಿಟರ್ನ್ ಬರಲ್ಲ. ಯಾವ ಅಕ್ಕಿ ಅಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುತ್ತೋ ಅದು ನಮಗೆ ಲಾಂಗ್ ಟೈಮ್ ಮಾಡಿಕೊಡುತ್ತೆ. ಹಾಂ, ಆ ಥರ ಒಂದು ಅಕ್ಕಿ ಬಿಟ್ಟು ನೋಡಿದ್ದೀನಿ. ಏನೋ ನಮಗೆ ಟೈಮ್ ಅಡ್ಜಸ್ಟ್ ಆಗಿಲ್ಲ ಅದನ್ನು ಅಕ್ಕಿ ಬಿಡೋಕ್ಕೆ. ನೋಡೋಣ ಫ್ಯೂಚರಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ತೋರಿಸ್ತೀನಿ. இவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு கார்த்திக் அன்னிட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மக்கிட்ட வந்துன்னு போயின்னுக்கிறாரு. இவர்கிட்ட நம்ம நிறையா பட்டா கொடுத்துருக்குறேன், பறக்க வச்சுருக்குறாங்க. இப்போது ஷோக் பண்ணின்னுக்கிறாங்க, என்கரேஜ் பண்ணி நிற்கிறோம் கூட. நான் ஆச்சு நான் ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து. அப்போ வந்து காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் இங்கே தான் இருக்குவேன் நான். தினம் போகிறாங்க பார்த்துக்கின்னு. அப்புறமா லாஸ்ட்டில் நான் வச்சேன் போகிறா செப்பரேட்டாக வச்சுக்கின்னு நானும் விட்டுன்னு இந்த வீட்டுக்கிட்ட. அப்புறமா இங்கேருந்து பெரிய போகிறாங்க எல்லாம் கொடுத்து அனுப்புறது ரொம்ப ஜோதங்க என்கிட்ட. இப்போ அண்ணாதே எல்லாம் வீட்டில் இருக்கிறது என்கிட்ட போகிறாங்க. லாஸ்ட் இயர் 2 இயர்ஸ் பேக் ஒரு 7 ஹவர்ஸ் சப்ஸா போட்டேன். அதாயிட்டு நெக்ஸ்ட்டு கேர்வா ஒன்று விட்டேன் 5 ஹவர். எல்லாம் ஜெசி நகர் டோர்னமெண்ட் 3rd place எடுத்துக்கிங்க. இப்போ பொறாங்கோலாம் என்கிட்ட இருக்கு அண்ணாது. ரொம்ப பொறாங்கோ இருக்கு. எல்லாம் பெரிய ரேக்தார் ஜோதைங்க என்கிட்ட இருக்குது. அது ஒரு 3-4 ஜோதை என்னவோ கொடுத்துருக்குறாங்க. சின்ன ஜோதை பண்ணி எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அது தாரா ஜோதை ஒன்று இருக்குது. தாரா ஜோதை, துபாஸ் ஜோதை, அப்புறமா பூரி ஜோதையும் பண்ணி இப்போ கொடுத்துருக்குறாங்க. ரீசெண்டாக ஒரு
10 days பேக்கு ஒரு 5 ஆன் எடுத்துன்னு வந்து திரும்ப பொட்டை இங்கேருந்து எடுத்துன்னு ஜொதை பண்ணின்னு எடுத்துன்னு போயிருக்கிறோம். அண்ணாவே பொட்டு கொடுத்துருந்து எல்லா ஜொதை. இவர் நம்ம ஃப்ரெண்டு சினோ நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது சின்ன வயசுலேயே புஷ்பராஜ் அவங்க கூட வந்து போனார். அந்த டைம்லேருந்தே எனக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருந்துச்சு. நம்ம இவர் வந்து அவர் வீட்டு மேலே புறா உள்ள, ஆனால் புறா வாங்கின்னு போய் அங்கே எங்கே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அங்கே நிறைய இடத்துல புறா வச்சு விட்டுருக்குறாங்க. அது விட்டுருக்கிறது வந்து அவங்களே சொல்லுவாங்க. हम फ्रेंड ಎಲ್ಲ पूरे दोस्त मिलके एक 9 आवर 55 मिनट्स छोड़े. अभी एक फ्रेंड के पास एक 10 आवर्स चेंज है, लेकिन बारिश को बैठा नहीं कबूतर को. लास्ट ईयर भी एक 6 आवर्स ऐसा छोड़े, 6 आवर्स अभी 6.5 आवर्स ऐसा दोस्तानिया से भी छोड़ पाए. वाजिद सर कभी भी है तो कौन सा कबूतर भी नहीं कहते नहीं, उनसे भी एक दरा में भी देखो ही, तारिया में भी देखो ही, हमारे फ्रेंड्स को से भी बहुत देखो ही. मेरे दोस्तों को बुला के इनको होना तो कौन सा भी नहीं कहते नहीं, कभी भी उठा के देते हैं. நம்ம வீட்டில் இருட்டாகி போயிடுச்சு சின்ன ஒரு புறா டோர்னமெண்ட் வந்துட்டு எனக்கு நல்ல பேர் கொடுத்த புறா. அந்த இருட்டாகி போய் 2 நாள் அந்த ஃப்ளாட்டில் பாவம் அது தீனி இல்லாத எங்கேயோ ஃபைட் ஃபீல்டு கிட்டே வீண்ட்டு அந்த புறா கடைசியில் அவங்க வீட்டு உள்ளே பூந்துச்சு. உள்ளே பூந்திட்டு பாவம் தண்ணிக்கு ரொம்ப இது பண்ணுறது பார்த்துட்டு அவங்க சேட்டுங்க அவங்க அந்த ரிங்கில் இருக்கிறது பார்த்துட்டு பிடிச்சி பயந்துட்டு அவர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி அந்த புறா கூப்பிட்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப வீக் ஆகிட்டுச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தாலே அது ரொம்பவே இஷ்டப்பட்டுருவாங்க. அந்த லுக்கில் இருக்க அந்த ரேக்தாரான் அந்த புறா எனக்கு ரொம்ப இஷ்டமாக வச்சுருந்தேன். இவர் வந்து பார்த்து அப்படியே ஆசைப்பட்டுட்டார். அந்த ರೇಗ್ದಾರಾನು இப்போ ಇವರು எடுத்துன்னு போய் வச்சிருக்கிறார். ಫ್ರೆಂಡ್ ರಾಯಲ್ ಶಿವಾಜಿನಗರನಲ್ಲಿ ಫ್ರೆಂಡ್ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಹತ್ರ ಇದೆ ಅದು. ಅದು ಇವರು ತಾರಾನಲ್ಲಿ ಇದೆ ಅವ್ರ ಹತ್ರ. ಒಂದು ಗಂಡು ರೇಗ್ದಾರ 1.5 ದಿನ ಆಡಿದೆ ಇದೇ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲೇ. ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಒಂಡ್ರೆನಾಳ್ ಅಂತ ಹೆಸರಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ರಿ ನಾವು. ಸುಮಾರು ಒಂದು 4-5 ಶೋಕ್ದಾರಗಳು ಬಂದ್ರು, ನಾವು ನೋಡ್ಬಿಡ್ತೀವಿ ಅದ್ರ ಉಡಾನ ಅಂತ ಹೇಳಿ ಬಾಲ ಕಟ್ಟಿ ಏನೇನೋ ಮಾಡಿದ್ರು. ಸರ್ಕಸ್ 5:45 ಬೆಳಿಗ್ಗೆ ಬಿಟ್ಟಿನೂ ಕುತ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಕ್ಕಿ. ಮಾರನೇ ದಿವಸ ಮಧ್ಯಾಹ್ನ ನೋಡಿ ಈ ಥರ 2:30-3 ಗಂಟೆಗೆ ಫಿನಿಶ್ ಮಾಡೋದು. ತಾಕಿನ ಆಸೆ ಪಟ್ಟರು, ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ಬಿಟ್ರು. ಧೂಮಾರಾಗ್ದಾರ ಗಂಡು ಇವ್ರ ಹತ್ರನೇ ಇದೆ ಅದು ಇವಾಗ. ಶಿವಾಜಿನಗರಲ್ಲಿ ರಾಹಿಲ್ ಹತ್ರ, ರಾಹಿಲ್ के पास है पूरा कबूतर. तारा में भी है, रेगदार में भी है, मुक्षी तमरेल पिलंका में है, पूरा साता में है. ನಮ್ಮ ಫ್ರೆಂಡು ನಮ್ಮ ಶಿಷ್ಯ ಈ ಥರ ಹೊಸದಾಗಿ ತಿರ್ಗಾ ಇನ್ನೊಂದು ದಾವಡಿ ಮಾಡಿದ್ದೀರಿ. ಒಂದು 100 ಮೀಟರ್ಸ್ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದೆ. ಇಲ್ಲೂ ಅಕ್ಕಿ ಬಿಡಬೇಕು ಅಂತ ಒಂದು ಇದು ಮಾಡಿ ಇಲ್ಲೊಂದು ಅಕ್ಕಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ. ಇವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಇದು ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀರಿ. ನಾನು ಬ್ರಿಜೇಶ್ ಗೌಡ ಅಂತ, ಪ್ರೊಫೆಷ್ನಲ್ ಕ್ರಿಕೆಟರ್ ಕಮ್ ಪಿಜನ್ ಫ್ಯಾನ್ಸಿಯರ್. ನನಗೆ ಪಿಜನ್ ಶೋಕಲ್ಲಿ ವಾಜಿದಣ್ಣ ಒಬ್ಬರೇ ಗುರು. ನನ್ನ ಮನೇಲಿರೋ ಎಲ್ಲ ಅಕ್ಕಿಗಳು, ಪ್ರತಿಯೊಂದು ಅಕ್ಕಿನೂ ವಾಜಿದಣ್ಣ ಮನೆ ಅಕ್ಕಿಗಳು ಮಾತ್ರ ಇರೋದು. ನನಗೆ ವಾಜಿದಣ್ಣನ ಫ್ರೆಂಡ್ ಮಾಡಿಸಿದ್ದು ನಮ್ಮಪ್ಪ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಇವ್ರ ಹತ್ರ ಬಿಟ್ಟು, ವಾಜಿದ್ ಇವ್ರು ನನ್ನ ಮಗ, ಇವನಿಗೇನೋ ಅಕ್ಕಿ ಶೋಕ್ ಅಂಟ್ಕೊಂಡಿದೆ, ಕಲಿಸು ಇವನಿಗೆ ಅಂತ ಬಿಟ್ಕೊಟ್ಟೋದ್ರು. ಅವರು ಅದನ್ನ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲೇ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಈ ಶೋಕ್ನ ನನಗೆ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲೇ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಗುರುಗಳು ನನಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿರೋ ಶೋಕ್ ಹೆಂಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಫಸ್ಟು ಮಾತಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು ಹಿಂಗಿಂಗಿದೆ ಅಂತ. ಅದಾದ್ಮೇಲೆ ಅಕ್ಕಿ ಶೋಕ್ ಬಂದು ಥಿಯರಿ ಎಲ್ಲ ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಅಂತ ಹೇಳಿ 10 ಅಕ್ಕಿ ಗೂಡು ಕರ್ಕೊಂಡೋಗಿ 10 ಅಕ್ಕಿಗೆ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡುವಂತ ಗಂಡುಗಳಿಗೆ ಕೊಟ್ರು. ನಾನು 10 ಅಕ್ಕಿನ 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದೆ. ಅದಾದ್ಮೇಲೆ ಅದಕ್ಕೆ 2 ಅವರ್ ತಗೊಂಡು 8 ಅಕ್ಕಿಗೆ ಹೆಣ್ಣು ಹುಡ್ಕೊಟ್ಟು, ಇನ್ 2 ಹೆಣ್ಣಿಗೆ ಇಲ್ಲ ನನಗಿದು ಬೇರೆ ಗೆಸ್ಸಿಂಗ್ ಇದೆ, ಅದು 8 ತರ್ಸ್ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹಾಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. ಸೊ ಮೇನ್ ಪಾಯಿಂಟ್ ಇದು ಹೇಳಿರೋದ್ರಲ್ಲಿ, ಅಕ್ಕಿ ಶೋಕ್ ಅನ್ನೋದು ಇಟ್ಸ್ ಅಬೌಟ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಅಂತ. ಅವರು ಯಾವ ತರ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಮಾಡಿಸಿ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಉಡಾನಿಗೆ ಎಲ್ಲ ಅಕ್ಕಿ ಬಿಟ್ಟಾಗ ಅಕ್ಕಿ ಆಟ ತೋರಿಸ್ಬಿಟ್ಟು ಯಾವ್ದಾರ ಒಂದು ಸೈನ್ ಮಾಡಿದಾಗ ಅದ್ರ ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ಮುಂದೆ ಇಟ್ಟು ಈ ಜೊತೆಗೆ ಆಡ್ತಿರೋ ಅಕ್ಕಿ ಇದು ಇದರಿಂದ ಈ ಸೈನ್ ಮಾಡ್ತಿದೆ ಅಂತಾನು ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡಿ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿರೋ ವಿದ್ಯೆ ಇದು ನನಗೆ. ಸೊ ನನಗೂ ಅವ್ರಿಗೂ ಬಾಂಡಿಂಗ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಲಾಕ್ಡೌನ್ ಟೈಮಲ್ಲಿ ನಾನು ಅವ್ರಿಗೆ ಆಕ್ಚುಲಿ ತುಂಬಾ ಕ್ಲೋಸ್ ಆಗಿ ಪರಿಚಯ ಆಗಿದ್ದು. ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ಮಾಡಿ ಮನೆಗೆ ಬಂದ್ರೆ, ಇಲ್ಲಿಗೆ ಬಂದ್ರೆ ಸಾಯಂಕಾಲ ದಾವಡಿ ಮುಚ್ಚೋ ಟೈಮಲ್ಲೇ ಎದ್ದೋಗ್ತಾ ಇದ್ದಿದ್ದು. ಸೊ ಆ ಕಾರಣದಿಂದ ರೆಗ್ಯುಲರ್ ಬೇಸಿಸ್ ಡೈಲಿ ಬಂದು 5-5 ಅವರ್ 6 ಅವರ್ ಸ್ಪೆಂಡ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಿದ್ರಿಂದ ಅವರು ಎಷ್ಟು ವರ್ಷ ತಗೊಂಡ್ರು ಕಲಿಯಕ್ಕೆ ವಿದ್ಯೆನ, ಅದನ್ನೆಲ್ಲ ನನಗೆ ತುಂಬಾ ಶಾರ್ಟ್ ಟೈಮಲ್ಲಿ ಕಲಿಸ್ಬಿಟ್ರು. ಸೊ ಐ ಆಮ್ ಆಲ್ವೇಸ್ ಥ್ಯಾಂಕ್ಫುಲ್ ಫಾರ್ ದಟ್. ನಮ್ಮ ಗುರುಗಳು
ಸೊ ಇವತ್ತಿಗೂ ಏನೇ ಒಂದು ಪಾಯಿಂಟ್ ಕಲ್ತಿದ್ದೀನಿ, ಒಂದು ಪುಕ್ಕ, ಒಂದು ಏನೇ ಇದ್ರೂ ಅಕ್ಕಿ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿರೋದು ನಮ್ಮ ಗುರುಗಳೇ. ಒಬ್ಬರೇ ಗುರು ವಾಜಿದ. இவர் நம்ம ஃப்ரெண்டு மூயின் பை அன்ட்டு ஒரு தம்பி மாதிரி ஒரு அண்ணன் மாதிரி அன்னிட்டு கூட வச்சுருந்தோம். பால்யால் நிறைய ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. அதில் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மூயின் அன்னிட்டு. இவருக்கு வீட்டிலே நிறைய புறாங்க வைக்கிது. சொல்லப்போகிறோம் நானும் கொடுத்துருக்குறேன். அவங்க சொந்தமான புறாங்க ரொம்ப வருஷமாக வச்சுருக்குறாங்க. அவங்களும் 2-3 ஜென்ரேஷன் ஷோக்கு அவங்க வீட்டில் அந்த மாதிரி ரொம்ப பல்சாக நிறையா புறா வச்சுருக்குறாங்க. நம்மளது ஒரு 4-5 புறா நானும் கொடுத்துருக்குறேன், வச்சுருக்குறாங்க. நம்ம நல்ல ஃப்ரெண்டு மீன். அவங்க பற்றி அவர் சொல்லுவார். ತುಂಬ ಕನ್ನಡ ಮೇ ಬೋಲೋ. ವಾಜಿದ್ ಬೇ ಅವ್ರ ಹತ್ರ ನಾನು ಸುಮಾರು 15 ವರ್ಷದಿಂದ ಫ್ರೆಂಡ್ ಆಗಿದ್ದೀವಿ. ಆದರೆ 2-3 ವರ್ಷದಿಂದ ತುಂಬ ಕ್ಲೋಸ್ ಆಗಿದ್ದೀವಿ. ಸುಮಾರು 2 ವರ್ಷದಿಂದ ನಾನು ಅಕ್ಕಿ ಆರ್ಸೋಕ್ಕಾಗಿಲ್ಲ. ಆ ಕಾರಣದಿಂದ ನಾನು ಎಲ್ಲೂ ಹೋಗೋಕ್ಕಿಲ್ಲ, ಯಾವ ದಾವಡಿಗೂ ಹೋಗೋಕ್ಕಿಲ್ಲ. ಇದು ಒಂದೇ ದಾವಡಿ, ಯಾವತ್ತಾದರೂ ಬಂದ್ರೂ ಯಾವುದು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋಕ್ಕಿಲ್ಲ ಇವರು. ಮತ್ತು ಇನ್ನೊಂದು ಏನಂದರೆ ನನ್ನ ಹತ್ರ ತುಂಬ ಒಳ್ಳೆ ಗಂಡಿತ್ತು. ಅದ್ರಾಗೆ ಹಾಕೋಕ್ಕೆ ಹೆಣ್ಣು ಸೆಟ್ ಆಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಬಂದುಬಿಟ್ಟು ವಾಜಿದಿಗೆ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವರು ಯಾವ್ದು ಬೇಗ ಎತ್ಕೊಂಡು ಅಂತ 4-5 ಹೆಣ್ಣು ಕೊಟ್ಟರು. ಅದರಲ್ಲೂ ತುಂಬ ಈ ಹೋದ ವರ್ಷ ಚೆನ್ನಾಗಿ ರಿಸಲ್ಟ್ ಬಂದೈತೆ ಅಕ್ಕಿಯಲ್ಲಿ. ಪಾಳ್ಯ ಟೂರ್ನಮೆಂಟ್ಗೆ ವಾಜಿದ್ ಬೈಗೂ ಗೊತ್ತು, ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. ಫಸ್ಟ್ ವರ್ಷ ನಾನು ಆರಿಸಿದೆ, ವಿನ್ನರ್ ಆಗಿದೆ. ಅಪ್ರಾಕ್ಸಿಮೇಟ್ಲಿ 7.5 hours ಆರಿಸಿದ್ದೀನಿ. ಮತ್ತು ನೆಕ್ಸ್ಟ್ ವರ್ಷ ಎಲ್ಲರೂ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡಿಬಿಟ್ರು, ಈ ವರ್ಷ ಆರಿಸಿದ್ಯಾ, ನೆಕ್ಸ್ಟ್ ವರ್ಷ ಆರಿಸಿಯೋ ಇಲ್ವೋ ನೋಡೋಣ ಅಂತ. ನೆಕ್ಸ್ಟ್ ವರ್ಷ ಮತ್ತೆ ಆರಿಸಿದೆ. 2 ವರ್ಷ ಏನೋ ನೀನು ಗೆದ್ದುಬಿಟ್ಟೆ, ಈ ವರ್ಷ ನೋಡೋಣ ಅಂತ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಸರ್ಕಲಲ್ಲೇ ಅವ್ರು ಇದು ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ. 3 ವರ್ಷ ಆರಿಸಿದ್ದೀವಿ. 3 ವರ್ಷ ನಾನು ಹ್ಯಾಟ್ರಿಕ್ ಹೊಡೆದಿದ್ದೀವಿ ನಾವು. சும்மா ஒன்றும் 10-12 பேர் இல்லை அந்த குரூப்பில். கித்தி புக் 50-60 ஒரு 50 மெம்பர்ஸ் குரூப். அது சும்மா 1-2 மெம்பர்ஸில் விட்டு அடிக்கல. ஒரு புக்கில் 50 பேர் சேர்ந்துருப்பாங்க அந்த டோர்னமெண்ட்டுக்கு. அந்த டோர்னமெண்ட்க்கு 3 வாட்டி 7.5 hours, 7 hours, 7+. ಮತ್ತು ಏನಂದರೆ ವಾಜಿದ್ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಇವರು ನೋಡೋಕ್ಕೆ ಹೆಂಗಿದ್ದಾರೆ, ಸಾಫ್ಟ್ ನೇಚರು, ಅಂಥದ್ದೇ ಸಾಫ್ಟ್ ನೇಚರು ಪಾರಾಳದವ್ರು. ಯಾವತ್ತೂ ಬಂದುಬಿಟ್ಟು ಇವ್ರು ಕೇಳಿದ್ರೆ ಯಾವತ್ತೂ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋಕ್ಕಿಲ್ಲ. ಮತ್ತು ಗೈಡೆನ್ಸಲ್ಲಿ ನಾನು ಯಾವತ್ತೂ ಯಾರಿಗೂ ಕೇಳೋಕ್ಕಿಲ್ಲ. ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ ಸುಮಾರು ಎಷ್ಟು ಜನಗೂ ಇವ್ರು ಫೋನ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಕೇಳಿದ್ರು ಸರಿ, ಇಲ್ಲ ಬಂದುಬಿಟ್ಟು ಕೇಳಿದ್ರು ಸರಿ, ಕರೆಕ್ಟ್ ಅಡ್ವೈಸ್ ಕೊಡ್ತಾರೆ, ಏನು ಮಾಡಬೇಕು, ಹೆಂಗೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ. ಇವ್ರು ತುಂಬ ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಿಂದ ಇದು ಒಂದು ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಅವರಿದು. ಮತ್ತು ಯಾವುದಾದ್ರೂ ಇರಲಿ, ಯಾರಾದರೂ ಬಂದುಬಿಟ್ಟು ಕೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋಕ್ಕಿಲ್ಲ. ಅಕ್ಕಿ ಬಗ್ಗೆ ಇರಲಿ, ಆ ಶೋಕಿ ಬಗ್ಗೆ ಇರಲಿ, ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ ಮಾಡ್ತಾರೆ ತುಂಬ. ಫಸ್ಟ್ ವರ್ಷ ನಾನು ಬಿಟ್ಟಿರೋದು ರೇಗ್ದಾರ್ ಅಂತ. ಅದ್ರಿಗೆ ಎಲ್ಲರೂ ಮೆಂಟಲ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಅಕ್ಕಿ ಬೆಳಗ್ಗೆ ಆರಿಸಿದ ತಕ್ಷಣ ಬಂದು ಕೂತ್ಕೊಳ್ಳೋಂಗೆ ಬರುತ್ತೆ, ಆದರೆ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಕ್ಕಿಲ್ಲ. ಸಾಯಂಕಾಲ ನನಗೆ ಆದ್ರೂ ಆ ಅಕ್ಕಿ ಹಂಗೆ ಆರೋದು. ಮತ್ತು ಸೆಕೆಂಡ್ ವರ್ಷ ಚೀನಿ ಬಿಟ್ಟೆ, ಇನ್ನೊಂದು 3ನೇ ವರ್ಷವೂ ಚೀನಿ ಬಿಟ್ಟೆ. ಅದಾದಮೇಲೆ 2 ವರ್ಷದಿಂದ ಅಕ್ಕಿ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ನಾನು. ವಾಜಿದ್ ಬೇ ಜೊತೆ ಇದ್ದೀನಿ. ಇವರು ಜಕ್ಕೂರಲ್ಲಿರೋದು ಸೀನಾ ಅಂತ. ಇವರು ನಮ್ಮ ಅಕ್ಕಿಯಲ್ಲಿ ಕಲಿತು ಶಿಷ್ಯ ಥರನೂ, ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಥರನೂ ನನ್ನ ಹತ್ರ ತುಂಬ ವರ್ಷದಿಂದ ಬರ್ತಾರೆ, ಒಯ್ತವ್ರೆ. ಸುಮಾರು ಅಕ್ಕಿ ಐತೆ ಇವ್ರ ಮನೇಲಿ. ಒಂದು 100 ಅಕ್ಕಿ ಇಟ್ಟವ್ರೆ. ಇವ್ರ ಹತ್ರ ಅಕ್ಕಿ ಇದೆ. ಇವ್ರ ಅಕ್ಕಿ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ಸರ್, ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿರೋದೇನಂದ್ರೆ ನಾವು ಫಸ್ಟು ಇಲ್ಲಿ ಬಂದ ಕಾರಣ ಮೂರ್ತಿ ಅಂತ ಇದ್ದರು. ಅವ್ರು ಸಿತ್ತಿರೋದು ಅವರೇ ಕರ್ಕೊಂಡು ನಮಗೆ ತೋರಿಸಿತ್ತು ವಾಜಿದ್ದವರು ಅಂತ. ಅದು ಬಂದಮೇಲೆ ಇವರೇ ನಮ್ಮ ಗುರು. ಅಕ್ಕಿಗಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಯಾವುದೋ ನಮಗೂ ಹೇಳೋದು ಕಲಿಯಂಗಿದ್ರೆ ಕಲಿ, ಇಲ್ಲಿ ಇಂಟರ್ನ್ಯಾಗ ಮಾಡೋಕ್ಕೋಗ್ಬೇಡ ಕೆಲಸ ಅಂತ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕಲಿಸ್ಕೊಟ್ಟಿರೋದು ಅಕ್ಕಿನ ಫಸ್ಟು ನಮಗೆ ತೊಗೊಂಡು ಕಾಸು ಹಾಕ್ಬೇಡ ಅಂತ ತೆಗೆದುಕೊಟ್ಟಿದ್ದು ಇವರೇ. ಯಾವುದೂ ಇಲ್ಲ ಕೊಟ್ಟಿರೋ ಅಕ್ಕಿನ ಯಾವುದೋ ಸುಮ್ಮನೆ ಇಂಥ ಅಕ್ಕಿ ಕೊಡ್ತಾ ಇರಲ್ಲ. ಮನೇಲಿ ಯಾವ ಮೇನ್ ಜೊತೆ ಇದೆ ಅದೇ ಎತ್ಕೊಟ್ಬಿಡೋರು, ತೊಗೊಂಡೋಗಿ ಮಾಡಿಸ್ಕೊಂಡೇನು ಅಂತ. ನಮ್ಗೆ ಬಿಡೋಕ್ಕಿದ್ದವ್ರಿಗೂ ಆಗಿಲ್ಲ. ಈ ವರ್ಷ ಬಿಡ್ತಾಯಿದ್ದೀನಿ, ನಮ್ಮ ಸ್ವಂತ ಮನೆ ಮೇಲೆ ಬಿಡೋಣ ಅಂತ ಬಿಟ್ಟು